சகோதரர்களுக்கு உங்களுடையவருக்கும் தேவையை நாமத்தினாலும் ஒரு அருமை செயலாளராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக இந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் பாராட்டு சுத்த கிருபைக்காக எல்லாவரையும் தேவனுக்கு நம்முடைய ரசிகர் மூலமாக தேர்ந்த நாளத்திலிருந்து நதிகளை ஏற்படுத்தி இந்த கேள்வி பதில் கூடுகைக்குள்ளாக நாம கடந்து செல்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைய நாள்லையும் நாம ஒரு காலையில ஒரு பாடம் கேட்டோம். சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு பாடம் கேட்டோம். இந்த பாடத்தின் அடிப்படையில சகோதரர்களோட கன்க்ளூஷன் கூட கொடுத்தாரு. இந்த கன்க்ளூஷனை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க அப்படின்னா கூட அதை புரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி பதில் செக்ஷன் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருந்து நிறைய நீங்க எப்படி ஃபீட்பேக் வாங்குறதுக்காக ஒரு சின்ன முயற்சி. அதற்கு அன்பா ஒத்துழைக்கும்படியாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ காலையில நடந்த பாடத்தை குறித்து உங்களுடைய கன்க்ளூஷன், ஒரு சின்ன கன்க்ளூஷன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த 127ஆம் சங்கீதத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாகவும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதுல தலைப்பு போடுற அந்த வசனமா தான் இது வரைக்கும் கேட்டுக்கிறோம். ஆனா இது ஒரு குழந்தை பிறப்புல இருந்து வாலிப பிராயம் அதுக்கப்புறம் புருஷன் ஆகக்கூடிய அந்த 3 ஸ்டேஜ் பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இதுல என்னன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பழைய மனுஷனை நம்ம அடக்கிட்டு புதிய சிருஷ்டிக்கு எவ்வளவு தூரம் நம்ம வளர்றதுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ நம்ம அனுதின வாழ்க்கையில அவ்வளவு தூரம் நம்ம தேவனிடத்துல எதிர்ச்சேறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது இந்த இடத்துல இந்த பாடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டது அதுதான். பழைய மனுஷனை நம்ம முழுவதுமாக அடிமைப்படுத்திட்டு புதிய சிருஷ்டிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. புரிதலோட இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நிலைமையில தான் நானும் கூட சொன்னேன். இந்த 127ஆம் சங்கீதத்தை பத்தி எனக்கு என்ன இல்லை, ஒரு சரியான புரிதல் இல்லை. உண்மையிலேயே தேவனுடைய கிருபையினால இந்த 127ஆம் சங்கீதத்தை குறித்தான ஒரு நல்ல புரிதலை தேவன் நமக்கு கொடுத்தாரு. நிச்சயமா தேவன் ஒரு வீட்டை கட்டுறதை பத்தியோ அதை பத்தியோ நிச்சயமா பேச மாட்டாருன்னு வேதமானவர்களாகிய நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்முடைய சிந்தனை எப்படிதான் இருந்தது, அதுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லை. எனக்கு இன்னொரு தர கூட ராஜா பிரதர் கன்க்ளூஷன் கடைசியில கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்தாரு இல்லையா, திரும்ப மறுபடியும் அவர் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த கன்க்ளூஷன் அவர் மறுபடியும் கொடுத்தாங்க. இந்த வீட்டை கட்டாராயில் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்க. திரும்ப அந்த கன்க்ளூஷன் எல்லாரும் நம்ம கேட்போம். அது ரொம்ப பிரயோஜனமானது. 2 minutes பிரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வீடை கட்டுறாருன்னா நாமே அந்த வீடு. அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு கற்களும் ஜீவனுள்ள கற்களாய் அவரே செதுக்கி அவரே நம்மளை கட்டுகிறார். அப்படி கட்டப்படுகிற அந்த ஆலயமானது குவாரி, நம்ம கூடி வருகிற இந்த கூடுகை தான். அதான் பட்டணம். அந்த பட்டணத்துல காக்கப்படுகிறோம் ஆசாரியர்களாக. ஆனா குவாரியில தான் செதுக்கப்பட்டு அதனுடைய விஷயமாக ஆசாரியத்துவத்துக்கு வர்றோம். பலிகளை செலுத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலையில அந்த அர்ப்பணிப்பின் ஜீவிய ஞானஸ்தானத்திலிருந்து ஆசாரிய ஊழியத்தின் பலிகளை செலுத்துவது தான் அந்த பட்டணத்துக்குள்ள நம்ம நுழையிறது. அது தெய்வீக பாதுகாப்புக்குள்ள வந்துடுறோம். இருப்பினும் அந்த ஜீவனுள்ள கற்களை போல எப்படி நம்ம கட்டப்பட்டு வர்றோங்கிறப்ப அந்த உலகளாவிய போதனை பொய் போதனைகளுக்கு அந்த போதனமாக இல்லாம நித்திய இளைப்பாறுதலுக்கான சத்தியத்திற்குள் இளைப்பாறுதல், அது இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷித்திருக்கும்படியும் ஃபியூச்சர்ல நிரந்தரமான அந்த இளைப்பாறுதலை கொடுப்பதற்காகவும் தேவன் அந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் கிறிஸ்துவை விசுவாசித்து மீட்கும் பொருள்னால் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லிட்டோம்னாலே, ஏற்றுக்கொண்டோம்னாலே நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அது போதுமானா இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் அந்த விஷயத்தோட தான் இருக்குது. அதை தாண்டி நாம் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது அவருடைய சுதந்திரர்கள், அந்த பரலோக பங்குக்கான பாக்கியம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா அந்த சுதந்திரவாளிகள் அல்லது பரலோகத்தின் பங்காளிகள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்குள்ள வர்றோம். அதை முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நின்று அதுல ஓட்டத்தை ஓடி முடிச்சோம்னா நிச்சயமாகவே நாம் அந்த கர்ப்பத்தின் கனியாகிய புது சிருஷ்டியை நம்முடைய மரணத்தில் பெற்றெடுத்து ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய புதிய சிருஷ்டியாக நாம் உயிர்த்தெழுந்து பரிசுத்தவானா போயிடுவோம்.
இப்படி போகக்கூடிய ஒரு ஜீவியத்துல தான் நாம் இந்த குழந்தையிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டு இந்த குழந்தையான அந்த அடிப்படை சத்தியத்தை கேட்டு அந்த பால் குடிக்கிற நிலைமையிலேருந்து அந்த வசனத்தை கேட்டதை கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம்னா நாம் வாலிபர்கள். இதுல பல தோல்விகள் வரலாம், ஆனா ஜெயம் கொண்டு முடிவு புரிந்து நிலை நிற்கிற ஒரு விஷயம்தான் பூரண புருஷர்கள். அப்படிப்பட்ட பூரண புருஷர்களுக்குரிய ஒரு விஷயத்தின் சீர்திருத்தம் தான் பரிசுத்தவான்களாக உயிர்த்தெழுதல். இப்படியாக நம்ம உயிர்த்தெழுந்து போயிட்டோம்னா நாம் அந்த பூரண புருஷருக்குரிய எல்லாற்றிலும் வெற்றி சிறந்த முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு ஜீவியத்துல மரண பரியந்தம் நாம் நம்மளுடைய வெற்றியை சிறந்தவர்களா இருக்கும்போது தெய்வீக பாதுகாப்பில் நாம் புது சிருஷ்டிகளாக உயிர்த்தெழுந்தது மட்டுமல்லாமல் திரும்பவும் வந்து உலகத்தை முழுவதும் தேவனோடு பேசி ஒப்புரவாக்குவதற்கு முழு உலகமே எதிரியா இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த 1000 வருட அரசாட்சி நிறைவுக்குள்ளாக எல்லாருக்கும் உயிரை கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அதற்குரிய விஷயத்துல சமாதானம் செய்கிற மத்தியஸ்தர்களாக கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்ய போறோம் அப்படிங்கிறதான் இந்த சங்கீதத்தினுடைய முழு தாற்பயமாக இருக்கிறது. நம்ம கேட்டோம். இப்ப இதுல நம்ம இது வரைக்கும் புது சிருஷ்டியில குழந்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அடுத்தது வாலிபர், அடுத்தது பூரண புருஷர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன், புருஷர்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இடையில ஒரு வகுப்பார் வர்றாங்க வாலிபர் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். இதை நீங்க 127ஆம் சங்கீதத்தை எபேசியர் 12ஆம் அதிகாரத்தோட தொடர்பு கொடுத்து எப்படி பார்க்க உங்களுக்கு தோணுச்சு? அதாவது 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏன்னா அந்த பூரண புருஷத்துவத்தினுடைய விஷயம் நிச்சயமாகவே கிறிஸ்து ஒருவரே அந்த பூரண புருஷர். அதற்கொற்ற வளர்ச்சிக்குள் வர வேண்டும் என்பதுதான் அந்த 1,44,000 பேருடைய இலக்குல நாமும் பூரண புருஷர்கள் ஆகணும். 1,44,000 பூரண புருஷர்கள் இந்த பூமியிலிருந்தே தேவன் இந்த அபூர்ணமான பாவமான வாழ்க்கையிலிருந்து அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய பூரணத்தை அடைகிறாங்க. ஆனா இதை நான் இந்த பாயிண்டை எப்படி நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுடைய ஊழியத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஒரு படிநிலைமை இருக்கு. குழந்தை, வாலிபர், பூரண புருஷர். அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா அந்த பூரண புருஷருக்கான ஒரு விஷயத்துல அதை நீங்க படிச்சிருங்களேன். 11, 12, 13 படிக்கும்போது அந்த பூரண புருஷருக்கான ஊழியத்துவத்தை பத்தி சொல்லும் போது ஊழியத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நாம் பூரண புருஷருக்குரிய ஊழியத்தை செய்யணுங்கிறது நம்ம ஊழியத்தின் அடிப்படையிலான சத்தியங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதை பத்தி நான் புரிந்து கொண்டேன். எபேசியர் 4, 11, 12, 13. ஓகே, இப்ப இந்த பூரண புருஷருக்குரிய ஊழியத்துல இத்தனை வகை ஊழியங்கள் இருக்கு. நாங்கள் விசேஷ விதமா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எங்க பேராவணி சபையில அந்தந்த ஊழியத்துக்கு தான் மூப்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்படியாக அதுல கண்டறியப்பட்ட ஒரு சத்தியம் தான் அந்த பூரண புருஷர் அப்படிங்கிறது. நன்றி. இதே 127ஆம் சங்கீதத்தை நம்ம ஆங்கிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 127ஆம் சங்கீதத்துல 6 வசனங்கள் தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல தமிழ்ல 6 வசனங்கள் இருக்கு, தமிழ்ல 5 வசனங்கள் தான் இருக்கு. ஆங்கிலத்துல 5 வசனங்கள் தான் இருக்கு, தமிழ்ல 6 வசனங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இது மொழிபெயர்த்தவர்கள் தான் கேட்க நிச்சயமா எனக்கு தெரியல. இது நிறைய வசனங்கள்ல மாறி வரும். இப்ப நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 உள்ள ஆங்கில வசனம் வந்து தமிழ்ல வராது, மாறி வருது. எபேசியர் 4:11 படிச்சோம் இல்லையா, இங்க வேற ஒரு வசனமே மாறி வருது. இது வந்து மொழிபெயர்ப்புக்காரர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால இதை குறித்து நம்ம கண்டென்ட் ஒன்றுதான். அதனுடைய கருத்துக்கள் மாறி மாறி வந்தாலும் அதுல கொடுக்க வேண்டிய கருத்துக்களை கொடுத்துட்டாங்க.
முன்னாடி பின்னாடி இருக்கலாம். அந்த பகுதிகளிலேருந்து எதையும் கட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. இல்ல எல்லா கருத்துமே வந்துருச்சு. ஆனா 5 வசனத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கி எடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அதெல்லாம் எபேசியர்ல நீங்க படிங்களேன், ஆங்கிலத்துல வேற மாதிரி வரும், அதனுடைய இதே வேற மாதிரி வரும். அதுக்கு 10வது வசனத்தினுடைய கருத்துகள் 11ல வந்துடும் ஆங்கிலத்துல. அதனால அது மாதிரிலாம் நிறைய கருத்துகள் மாறிலாம் வருது. அது ஒரு பொருட்டு இல்லை. அதுதான் இது வந்து மொழிபெயர்ப்பு தவறுகள் அல்ல, மொழிபெயர்ப்பு தவறு இல்லை. அந்த மொழிபெயர்க்கும் பொழுது அந்த வசனங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறாங்க வந்து, இது தவறாக நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று தீவிர சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை வெட்கப்படாத ஊழியக்காரனை கர்த்தருடைய வசனத்தை பகுத்து போதிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழுத்தம் பேசியிருக்கார். அதுக்கு சொல்லும்போது ஸ்டெடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கு. அதை பத்தி நீங்க நிச்சயமாகவே 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ல அந்த ஜாக்கிரதைங்கிறது தெளிவான சத்தியத்தை இல்லாமல் நமக்கு நினைச்சதெல்லாம் அதுல பேசிடக்கூடாது. அந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறார். அதாவது டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். இந்த வார்த்தை ஆங்கிலத்துல நான் படிக்கும்போது தான் எனக்கு என்ன புரிந்தது வந்து, நான் தமிழ்ல படிச்சோம்னா அந்த அளவுக்கு புரிஞ்சுட முடியாது. நிதானமாய் பகுத்து போதிக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுத்து அப்படிங்கிறது ஆங்கிலத்துல டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். வேர்டு வேற, ட்ரூத் வேற. நம்மளுக்கு தெரியும், வேர்டுனா பைபிள் வசனங்கள், ட்ரூத்னா அந்த பைபிள் வசனத்தின் ஆழங்கள். அந்த வேர்டை, அதாவது தேவனுடைய வார்த்தையை சரியான முறையில் டிவைட் பண்ணி இது இதுக்கு பொருந்தும் இது இதுக்கு பொருந்தும்னு பொருந்தி பார்த்தோம்னா தான் அந்த சத்தியம் பிறக்கணும். அதை நீங்க சரியா பண்ணலைன்னா நிச்சயமாகவே நம்ம பொய்யான விஷயத்துக்குள்ள போயிடும். இப்ப உதாரணமா தண்ணீர்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஜனங்களையும் சொல்லுது, பரிசுத்தாவையும் சொல்லுது, வசனத்தையும் சொல்லுது, வசனத்திலேயே தெளிவான சத்தியத்தையும் சொல்லுது. எது எதுக்கு பொருந்துங்கிறத நீங்க சரியா பொருந்தி பார்க்கலன்னா தப்பா பொருந்தி ஜனங்களுக்கு பதிலா பரிசுத்தாவியும், பரிசுத்தாவிக்கு பதிலா ஜனங்களையும் மாத்தி போட்டு பார்த்தா என்ன, முற்றிலுமே சத்தியம் மாறி போயிடும். இதை தான் ஜாக்கிரதையா பார்க்கணுங்கிறார். அப்ப தெய்வீக இது இந்த விஷயத்த நம்ம பண்றோம்னா நீங்க முழுவதுமே பைபிள் படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்கணும். இதைதான் 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15ல கூட பார்க்கிறோம். நீ தேவனுடைய மனுஷனே, நீ வேத வாக்கியங்களை கற்று தேர்ந்தவனாகி படிக்கல சிஸ்டர் 15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறிந்து 3 சிஸ்டர் 3:15 2 தீமோத்தி 3:15 படிங்க. 2 தீமோத்தி. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று. அதாவது அவர் கரைச்சு குடிச்சிருக்கிறாரு பைபிள் வசனங்களை. சரிங்களா? யாரு? தீமோத்தி. சின்ன பிள்ளை முதலே, நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் வசனம் மேக்கப் பண்ண சொல்றோம்ல, அந்த மாதிரி அவரு கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, அதாவது கற்று தேறினவனாக. ஃபர்ஸ்ட் பைபிளை படிங்கிறாரு. அது இல்லாம நீங்க உத்தமனா போய் தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. நீங்க அந்த என்னது எச்சரிப்பா பிரதர், அந்த வசனம் சொன்னீங்க வார்த்தை ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதைங்கிறது நீங்க வசனத்தை முதல்ல படிக்காம கேட்கிறவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஒரு ஜாக்கிரதைக்குள்ள வர முடியாது. ஒரு அநேக கேள்வி வரும், ஒரு கேள்விக்கான பதில் வந்து அநேக இடத்துல நம்மளுக்கு வரும். அதுதான் இங்க கற்று தொடர்ந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். அப்ப நற்கிரியை செய்யறதுங்கிறது வாலிபத்துக்குரிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கட்டுக்கிறது குழந்தை, தேறினதுங்கிறது வாலிபம். தொடர்ந்து அவைகள் உபதேசத்துக்கும், அதுக்கப்புறம் தான் பூரண புருஷத்துக்கான உபதேசம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்வார், நீங்க நீங்க போதகராகாதபடி ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பூரண புருஷர்னா போதிக்கப்பட்டதன்படி வாழணுங்கிறத அங்கே போதனைக்காக வருது. அதான் பூரண புருஷர். அப்படிங்க அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா. அப்ப நீதியின்படி வாழக்கூடியதற்கும் அப்படிங்கும்போது அந்த ஜாக்கிரதை தான் தேவனுக்கு முன்பாக வெக்கப்படாம நான் எல்லாத்தையும் சரியா முடிச்சேங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம மறிக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, யோவான்லாம் வந்து
போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன உறுதி பாருங்க அந்த இதுல. அந்த உறுதியை தான் இந்த இடத்துல ஜாக்கிரதையோடு நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம நிச்சயமா தேவனுக்கு முன்னாடி வெக்கப்பட போறதில்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வரும். அதுதான் நம்ம 127ஆம் சங்கீதத்திலேயே அவர்கள் நாணம் அடையாமல், அதாவது என்னது, வெக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாக உத்தமனா போய் நிற்பாங்கிறது ஜாக்கிரதையான வேத வாய்ப்பு வசனத்தின் டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் அதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கொலேசியர் 2:18 கணக்குகளாலும் கட்டுக்களாலும் தேவ வளர்ச்சிக்கு வளர்ந்த சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையில தூதர் வணக்கத்துல விழுந்துடுறாங்க அப்படிங்கிறது வசனம் இருக்கு. அதை பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா? இது இப்ப நல்ல ஓரளவு சத்தியத்துல ஓரளவு ஒரு படிப்பறிவுள்ள சகோதர சகோதரிகள் வேதத்தை தியானிச்சு வசனங்களா அர்த்தம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முன்னேற முடியுது. இதே ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த அளவுக்கு தலையை பற்றி கொள்ளாம தலையை பற்றி கொண்டவர்களாக தூதர் வணக்கம் செய்யாம இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவங்க எடுக்கலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஆக்சுவலா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள் படிச்சா இது மாதிரி தூதர் வணக்கத்துக்குள்ளேயே போக மாட்டோம். சிம்பிள் கான்செப்டா தான் நான் சொல்றேன். யார் தலைங்கிறது தெரியாதனால தான் கண்ட தலையை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப சத்தியத்தை சொல்லி கொடுத்தவங்க தான் முன்னாடி நிக்கிறாரு வந்து, பிதாவும் அவங்க முன்னாடி நிக்கிறது இல்ல, குமாரனும் அவங்க முன்னாடி இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த குரு தான் நம்மளுக்கு குரு. கிறிஸ்துனா நீங்க எல்லாம் குரு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவங்க குரு ஆயிடுறாங்க. அடுத்தது இவர்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறாங்க இந்த குரு. ஏன் அந்த தலையை பற்றி கொள்ளாமல் தேவ தூதர்களை பற்றி கொள்றாங்கன்னா, இவங்க கேட்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அந்த கேட்ட வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவதே இல்லை. தேவன் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஒரு கூடுகையை கொடுத்துட்டு 6 நாள் ஏன் ஃப்ரீயா விட்டுருக்காருன்னா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டானு அதை நிதானிக்காத வரையும் இவர்கள் அந்த தெளிவுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க அது மாதிரியான கிறிஸ்துவை விட்டுட்டு போடப்பட்ட அஸ்திவாரத்தை விட்டுட்டு தலையை விட்டு இப்படிதான் இருப்பாங்க. இதை வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல சொல்லும் பொழுது அவர்கள் ஓப்பனா சொல்லணும்னா வாலிபர்களே இல்லை, குழந்தைகள் தான். நீங்க வேணா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா ரைட்டிங்ஸ்லயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரீஃபரன்ஸ் வால்யூம்லயும் அந்த 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 வளர்ச்சி நிலைமை என்னன்னா, ஒரு தலைவனை கிறிஸ்துவை விட்டு தலையை விட்டு ஒரு போதகனை வழிநடத்துறவனை பிடிச்சுக்கிட்டு அவர் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படி எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்க வழிநடத்தப்படும் போது இன்னைக்கு அவர் இந்த சத்தியத்திலே இல்லை. அப்ப நான் அவரை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் எனக்கு வசனத்தை பார்க்கும்போது அதெல்லாம் சரியில்லைன்னு புரியுது. அப்ப நான் இது இந்த வசனத்தை பார்க்காம அவர் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க தலையை விட்டுட்டீங்க அப்படிங்கறதுதான் விஷயம். இப்ப இந்த வசனத்தை படிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியது. பாருங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். பூரண புருஷர், வாலிபர், பூரண புருஷர். இது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம தேவனோடு உள்ள ஐக்கியத்தினுடைய வளர்ச்சி. இதுல நீங்க அந்த லெவல்ல இல்லாம குழந்தைகள் அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் பலவீனமானவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பாருங்க, எல்லா தெளிவையும் சொல்லி பாத்தீங்கன்னா கொரிந்திய பட்டணத்தார்கிட்ட இல்லாத வரமே இல்லை. 12ஆம் அதிகாரம் 13 பார்ப்போம். ஆனா அன்பு இல்லைங்கிறதுனுடைய விஷயம் இன்னும் வளரலைங்கிறதுனாலதான் 13ஆம் அதிகாரத்தை எழுதுறாரு. ஆராதனை முறைமைகள் எப்படி செய்யுங்கிறத 14 எழுதுறாரு. கர்த்தருடைய பந்தியை பத்தி 11 எழுதுறாரு. இவ்வாறாக எல்லாவற்றிற்குமே அவர்களுக்குள்ள குழப்பம் இருக்குது. சரிங்களா? ஏக சிந்தை இல்லைன்னு 1ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அவங்களுக்குள்ள பொறாமை இருக்குது. இதெல்லாம் இந்த வசனத்திலே வரும். இவர்கள் வளரா நிலைமையில 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல உங்களுக்குள் தகப்பன்மார் அந்த சபையை தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வளர்ப்பதற்கு ஆள் இல்லைங்கிறார். அந்த வசனத்தை வேணா படிக்கலாம். 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியர்கள், அதாவது சப்ஜெக்ட் பேசுறவங்க 10,000 பேர் இருந்தாங்க. கொரிந்தி பட்டணத்துல சப்ஜெக்ட் பேசுறவங்க 10,000 பேர் இருக்கிறாங்களாம். இது வசனம். சரிங்களா? படிங்க.
உபாத்தியார்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. இன்னும் சொல்ல போனா அந்த சபையில நடந்த ஒரு பிரச்சனைய சரியான வழிநடத்தல் பண்றதுக்கு அதை நிதானிக்கிறதுக்கு ஆள் இல்லாம பரிசுத்தவான்கள் உங்க சபையில ஒருத்த கூட இல்லையான்னு 1 Corinthians 6 1, 2, 3 வசனத்துல சொல்லிவிட்டு நீங்க உலகத்துக்கிட்ட போறீங்களே உங்களை அற்பமா எண்ணப்படுற ஒரு சகோதரனை வச்சு நியாயம் தீருங்க அப்படிங்கிறார். இப்ப சபையை வழிநடத்துற விஷயத்துல நியாய தீர்ப்பு தான் அது. சபையை வழிநடத்துறதுங்கிறது ஒரு கிரைசிஸான ஒரு விஷயத்தை சரியான முறையில வழி நடத்துறதுக்கு அந்த கொரிந்தியர் பட்டணத்தார் வந்து A to Z எல்லாம் குழந்தைகளா இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க 3வது வசனத்துல. தொடர்ந்து வாசிங்க. அநேகர் உங்களுக்குள் இல்லையே. போதும் 3ல மிச்சம் உள்ளது. நீங்கள் பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போஷணம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதனமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இப்ப பாருங்க, அதுதான் நம்ம கொலோசியர்ல கேட்ட 2ஆம் அதிகாரம் 18ல நீங்க உலக மார்க்கமாய் நடக்கிறீங்க. தேவதூதர் வணக்கம்னா இந்த போதனை, பொறாமை, வாக்குவாதம் இருந்திருக்கு அவங்களுக்கு. போதனையில தப்பான போதனை, அதனால வாக்குவாதம், இதுல நான் சொல்றதான் கரெக்ட்னு பொறாமை. இந்த 3 இருக்கிறதுனால மனுஷ மார்க்கம், மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற மார்க்கம் வழி அது எங்க போகும்? மரண வழின்னு சொல்றாரு. அந்த வழியில தான் இந்த குழந்தைகள் வந்து சத்தியத்தை கேட்கும் வளரா நிலைமைக்கு ஒரு அடையாளமா சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஒருவன் நான் பவுலை சேர்த்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்த்தவன். இது எழுதுறவரே என்னை சார்ந்தவன் சொல்றீங்கனாலே நீ தப்பா இருக்கிற. இந்த இடத்துல ரீப்ரின்ஸ் வால்யூமினுடைய விளக்கங்களுக்குள்ள போனா இட்ஸ் an ஐடியல் worship அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. இப்படி நம்ம யாரையாச்சும் ஒரு அமைப்பை, ஒரு நபரை சார்ந்து இருக்கிறோம்னா, பவுல் ஸ்காலர் அவர் கரெக்டான மனுஷன், நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண மாதிரி நீங்க என்னை ஃபாலோ பண்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு உள்ள மனுஷனே தயவு செய்து நீங்க எப்படி தேவதூதர் வணக்கம் பண்ணாதீங்க, நான் பவுலை சார்ந்தவன் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் சேர்த்துதான் ரசலிஸ்ட்ங்கிற ஒரு இது வருது, தப்பா வருது. உண்மையிலே காரியம் என்னதுன்னு புரியாம 11வது வசனத்தை படிக்கல. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போல ஒருவராலும் கூடாது. அப்ப இப்படி எல்லாம் இத்தனை பிரிவினைகள் பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில இருக்குதுனாலே போடப்பட்ட அஸ்திவாரமாகிய தலையை விட்டு தேவதூதர் வணக்கத்துக்குள்ள போறதுக்கான காரியம் வேத வசனத்தை படிக்கிறது. கேட்கிறவர்களா மாத்திரம்தான் இருக்கிறாங்க, நிதானிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். அப்படின்னா பண்றது நிறைய பேர் அதுக்கான காலம் நேரம் காலம் ஒதுக்கிறது தியானிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதுக்கான சூழ்நிலையும் கூட நிறைய சகோதர சகோதரிகளுக்கு அமையறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா காலைக்கு வேலையில போகிறது, சாயந்தரம் வர்றது, இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படியாக இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தங்களை வழிநடத்துறவங்க சொல்றதுதான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது பத்தி இல்ல. அதுதான் திரும்பவும் நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க எப்படி வெளியில வர இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க பைபிள் படிக்கணுங்கிறதான் திரும்பவும் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்டவங்க எல்லாம் பைபிளை படிக்கலன்னு நான் அடிச்சு சொல்ல முடியும். இப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டு போறவங்க நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் அவங்க பைபிள் ஒரு முறை கூட படிக்கலைங்கிறத கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். இத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா பைபிள் பேரு வேத ஒரு வாரத்தையாச்சு படிக்கணுமா இல்லைங்களா? அப்ப இவங்க வந்து இதற்கான முயற்சியே எடுக்கல. நீங்க சொல்றீங்க வேலைக்கு போறாங்க, அதுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல நீங்க கொடுத்தாலே போதுங்க. அவங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றாங்கிறத நீங்க நெருங்கி இருந்து பார்த்தாதான் தெரியும். இது எப்படின்னா நாங்க ஓப்பனா பாடத்துல சொல்லும் போது கூட கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் தான் இந்த ஐக்கியத்துல இருக்கிறாங்க ஒழிஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமையிலும் வாக்குவாதத்திலும் பெருமையிலும் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் எந்த வரமே இருக்காரு, பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருப்பாரு, நான் கொடுக்குற காசுக்காக எனக்கு மரியாதை கொடு, என்னை மேல வைங்க பாரு. ஒருத்தர் சப்ஜெக்ட் நல்லா பேசுவார், எனக்கு இந்த மேடையை கொடுக்குறியா, மற்றவங்களாம் அடங்கிடு அப்படிம்பாரு. சொல்ல மாட்டார், செயல காமிப்பார். நான் இவ்வளவு காசு போட்டேன் பாரு. யாருடைய காசு? அது தேவனுடைய காசு. உனக்கு ஒரு வரம் தேவன் போதிக்கிற வரம் கொடுத்தாருன்னா யாரு கொடுத்தது அந்த வரத்தை? தேவன் கொடுத்தாரு. இது இவங்களா டெவலப் பண்ணதான் நினைக்கிறதுனாலதான் தேவதூதர் வணக்கமே நடக்குது. அதனால இது உலக மார்க்கம் இப்படிதான் இருக்குது. உலகம் வந்து ஒரு ஹீரோவை எதிர்பார்த்து அவர் என்ன வித்தியாசமா செய்யறாரோ அவரை தான் ஹீரோ வைப்பாங்க, கடவுளை நிராகரிச்சுப்பாங்க. இப்ப காசு நிறைய தேவன் எல்லாரும் கொடுத்துட்டானா கடவுளை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா கொடுத்ததே கடவுள் தான்ங்கிறத உணர முடியாத சூழ்நிலையில தான் காசே கடவுளாக இது மாதிரி ஹீரோக்கள்
படங்கள்ல. இது மாதிரி நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல உள்ள ஹீரோ வணக்கம் தான் இங்க நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பைபிள் படிப்பதில்லை கன்ஃபார்மா நான் சொல்றேன். இத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட தெரியாதுங்க இவங்களுக்கு. இதுதான் நான் சொல்ல வரைய முக்கியமான ஒரு கூற்று. அவங்க தங்களை இந்த மாதிரி ஒரு 2 தீமோத்தி 2:15 படி வசனத்தை படிக்காத வரையும், பகுத்து பார்க்காத வரையும், அந்த உத்தம ஊழியத்துல அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அவங்க வாயால முயற்சி பண்றதுன்னு சொல்லுவாங்க. சபையாவதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. உங்களால இந்த ஓட்டத்தை முடித்தேங்கிற வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. முயற்சி பண்றது ஒரு சில விஷயத்துல தேவன் சித்தம் இன்னதான் தெரியும். இவங்க தேவன் மேல ஒரு சித்தத்தை போடுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இது மாதிரி பைபிள் ஸ்டடி இருக்கு, இது மாதிரி காரியம் இருக்கு, வந்து செயல்படுங்க அப்படின்னு சொன்னோம்னா தேவ சித்தம் இருந்தா வருவேம்பாங்க. யாருக்கு தேவ சித்தம் இல்லை? தேவனுக்கு சித்தம் இல்லையா அந்த கூடுகைக்கு வர்றதுக்கோ அந்த சத்தியத்தை கேட்பதற்கோ? இவங்களுக்கு சித்தம் இல்லை, அதுக்கு பதிலாக யார் மேல பேசுறது? தேவன் மேல சொல்றது. இதெல்லாம் முற்றிலுமே ஏவாள் குணம், ஆதாம் குணம். தான் தப்ப உணராம மற்றவங்கள்ட்ட சொல்றது, பக்கத்து தேவன் மேலே சொல்றவங்களா இருக்கிறாங்கிறதா நம்ம பார்க்கணும். பைபிள் படிக்க அதுதான் நம்ம சொல்றோம். நான் ஒரு 3 கேள்விகளோட வந்திருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு நீங்க 2 பேருமே பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாரும் மனசுல இருக்கிற கேள்வி தான் நினைக்கிறேன். முதல்ல கேள்வி என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஒரு பேண்டமிக் நிலைமை தான். பேண்டமிக்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு அவசர காலத்துல தான் இன்னைக்கு அவசர காலமா இன்னைக்கு கேஸ் கிடைக்கிறது இல்லை, எப்ப லாக்டவுன் போடுவாங்க பயத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு திகிலான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த போர் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒருவேளை சபை வாய்ப்பு முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். இதை குறிச்சு என்ன பதில் சொல்றீங்கிறத நீங்க 2 பேரும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. உட்கார்ந்து இப்ப சொல்லுங்க. ஓகே சரி ரெக்கார்ட் ஆகுது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பத்தி சொல்லும் பொழுது, அவர் வந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3வது வசனம் சீசர்கள் கேட்கிறாங்க. மத்தேயு 24 உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதாவது வந்திருக்கிறீங்க என்பதற்கு அடையாளம் என்ன அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தையே என் பேரை சொல்லிட்டு அநேக கிறிஸ்துக்கள் வருவாங்க. அப்படின்னா கிறிஸ்துனாலே யாரு? கிறிஸ்துனாலே யாரு? ஒருவரா பலர்? பலர். விசேஷ விதமா எண்ணிக்கையில சொல்லணும்னா 1,44,000 பேரை வச்சுட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆவிக்குரிய ரீதியில இப்படி சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற ஆன்டி கிரைஸ்ட் போப்பு மார்க்கெட்டை பத்தி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. இந்த வசனம் 1,44,000 நான் தான், அது மாதிரியான ஒரு விஷயம் கிறிஸ்து நான் தான் சொல்லிட்டு வர்றவங்க அநேக பேர் இருப்பாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் தான். ஆனா நிறைய பேர் தங்களே இப்படி சொல்லிட்டு வருவாங்கிறத 4வது வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அநேகர் வஞ்சகர்களாக என் பேரை சொல்லிட்டு வருவாங்க கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சரிங்களா? அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கும் போது இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அநேகர் தன்னை கிறிஸ்து என்று சொல்வார்கள். சத்தியத்தை அறிந்த அவர்களே சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் பொய்யர்களா இருப்பாங்க. 4வது வசனம். அப்படி 4ல தொடர்ந்து படிச்சீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் படிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது நிகழக்கூடிய நிகழ்வு ஒழிஞ்சு அதுக்கு முன்னாடிங்கிற மாதிரி இந்த வசனம் இல்ல. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாருங்க, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். அவர் வந்திருக்கிறார்னா யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. அப்படின்னா இந்த யுத்தம்லாம் நடக்குதுன்னா ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலையா? நடந்திருக்குங்க. நெப்போலியனுடைய போர் இருக்கு, பிரான்ஸ் போர்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி ரோமாபுரியர்களுடைய போர் இருக்கு, கிரேக்கர்கள் போற இதுல கால்குலேஷன்ல கொண்டு வர முடியாது. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு உள்ள போர்களை தான் நம்ம பார்க்கணும்.
அப்படி இருக்கும்போது யுத்தத்தை செய்துனா முதலாம் யுத்தம், இரண்டாம் யுத்தம்ங்கிற 2 உலக போர்கள் நடந்திருக்கிறதுனாலே அவர் 2ஆம் வருகையில வந்தால்தான் யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவோம். இதெல்லாம் வந்து என்னது, உக்ரைன் போரோ இல்ல இப்ப நடக்கிற என்னது ஈரான் போரோ, ஈராக் போரோ, சதாம் ஹுசேனுடைய போரோ, இது எல்லாமே செய்திகளாக கேள்விப்படுறோமா? பாதிப்புகள் இருக்கு. யுத்தத்தின் செய்திகள் கேள்விப்படுறோமா? ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வந்து இருக்கிறார். முதல் உலக போர்னா உலகளாவிய போர், 2ஆம் உலக போர்னா அதுவும் உலகளாவிய போர். அதெல்லாம் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னா அவர் வந்தாதான் இந்த யுத்தமே நடக்குங்கிறது தான் விஷயம். தொடர்ந்து வாசிங்க. நான் வந்து இருக்கிறேன், ஆனாலும் கலங்காம நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எச்சரிப்பு நம்ம பார்த்தோம், சகோதரர் சொன்னார்ல, எந்த எச்சரிப்புன்னு புரிஞ்சுக்கணும். 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 15 படிச்சோம் இல்லையா, வேத வாக்கியங்களை டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், சரிங்களா, நிதானமா பகுத்து போதிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாய் ஜாக்கிரதையா இருந்து அவருக்கு உத்தமமா அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணுங்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், உங்களை சுத்தி நடக்குங்கிறார். ஆனா தேவன் பட்டணத்தை காவாராயில்னா நம்மளதான் அந்த பட்டணமா இங்க காத்துக்கிட்டு இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் ஈரான்ல இருந்தா நம்மளுக்கு இதே சூழ்நிலை இருக்கு, சரிங்களா. இதே பாகிஸ்தான், ஸ்ரீலங்கால இருந்தா அறவே வாழ்வாதாரம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ல ஸ்டவ் எரியுதா? கஷ்டம் இருந்தாலும் எரியுதா? நீங்க சொல்லுங்க. உலகமே இந்த பிரச்சனையில இருக்கு, நம்ம வீட்டுல கேஸ் எரியுதுன்னா தெய்வீக பாதுகாப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அது ட்ரம்ப் கிட்ட போய் மோடி கையெழுத்து போட்டாரோ போடலையோ அதெல்லாம் வேற விஷயம். தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் கேஸ் பிரச்சனை வரவே வராது. நீங்க கவலையே படாது. உங்க அடுப்பு அணைஞ்சாராதுன்னு நான் சொல்றேன், கவலையே படாதீங்கன்னு சொல்றேன். தொடர்ந்து படிக்கிறது. இதெல்லாம் நடக்க, நான் வந்திருக்கும் போது நடக்க வேண்டியதே, இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே. எதெல்லாம் பாருங்க. முடிவு உடனே வராது. இந்த உலகத்தின் முடிவு சபையினுடைய முடிவு தான் மெயின். இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, நீ கேட்ட கேள்வி, சபையினுடைய முடிவு உடனே வராது வசனம், சரிங்களா. முடிவு என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷ சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவுக்குரிய ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. இன்னொன்னு அறுவடை உலகத்தின் முடிவுனா சபை முடிவு தான் உலகத்தின் முடிவு. இந்த உலகத்தின் முடிவு தான் இந்த இடத்துல கேட்கும்போது முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சபை முடிஞ்சிடும் நினைச்சீங்கன்னா உடனே வராது. அப்படியே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுப்போம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் போர் எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நிலநடுக்குங்கிறது லிட்டரலான நிலநடுக்கம் தான்ங்கிறது இல்ல. பூமி எதிர்ச்சினா ஆவிக்குரிய ரீதியில சமுதாய புரட்சி, மற்ற நோய்கள் அப்படிங்கிறப்ப நம்ம கொரோனா போன்றவைகள் எல்லாம் வைக்கலாம். நீங்க சொல்ற ஸ்டாண்ட் டவுன் இது எல்லாமே இதனுடைய பட்டியலிடப்பட்டிருக்கு. இவைகள்லாம் முடிவின் ஆரம்பம் தான் ஒழிஞ்சு முடிவல்ல. திரும்ப அந்த வரியை படிக்கல. அப்ப அந்த வேதனையினுடைய உச்சத்துக்கான முடிவின் ஆரம்பம் தான் ஒழிஞ்சு முடிவு உடனே வராது. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கும் பொழுதுதான் நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்கன்னா தான் இதெல்லாம் முடிவின் ஆரம்பம். அதாவது முடிவுங்கிற ஒரு காலகட்டத்தை பிக்ஸ் பண்ணும் பொழுது தேவன் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு முடிவு பாயிண்ட் இருக்கு. அதுக்குரிய ஆரம்பம் தான் இந்த யுத்தம், கொரோனா, ஸ்பெயின் ஃப்ளூ, இது மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். இதெல்லாம் என்ன விசேஷ விதமா கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்கன்னா 1914 இருந்தே மகாவோத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் கொரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறது. அதை நம்ம பின்னாடி டீப்பா போய் பார்க்கணும். அப்ப முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் முடிவின் ஆரம்பத்துல இதெல்லாம் நடந்துருச்சு. 3ஆம் உலக போர்ல உலகம் முடியும். அப்ப சபை எப்போ முடியும் அப்படின்னா கோகு மாகோகு யுத்தத்துல இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா வந்து உலகத்தையே திரட்டி இஸ்ரேலை அட்டாக் பண்ணும் போதுதான் 3ஆம் உலக போர் வரும். அதுதான் முடிவினுடைய உச்சகட்டமான சபை நிறைவுக்கான காலகட்டம். இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேலினுடைய ஜோர்தான் போரா இருக்கட்டும், ஈரான் போரா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி காசா போரா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் அவங்க நாட்டை இன்னும் கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்சாதான் இஸ்ரேல் நாடு அவங்களுக்கு இன்னும் நிறைய இடம் பிடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த கோகு மாகோகு யுத்தமே ஸ்டார்ட் ஆகும். அது ரஷ்யாவின் தலைமையில வரும். அது வரைக்கும் சபை முடியாது. இதை வந்து உறுதியா நீங்க விசுவாசிச்சே ஆகணும். அதுதான் நடக்கும். நீங்க எத்தனையோ நம்ம பக்கத்துல வந்து அணுகுண்டு கூட விடும், உங்களை ஒரு சேதம் அடையாது. அந்த அளவுக்கு உங்க நம்பிக்கை இருக்கணும். அது அப்படி இருந்தாதான் சபை, நான் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த சபை முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற விதமா சொல்லணும்னா கோகு மாகோகு யுத்தத்துல ரஷ்யாவை மையப்படுத்தி இஸ்ரேல் அட்டாக் பண்ற காலகட்டத்துல நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களா இருந்தாலும் நம்ம சபை ஓட்டத்துல இல்லைன்னு அர்த்தம். அது திறன் கூட்டம் தானே மகாவோத்திரத்தின் உச்சத்துல உயிரோட இருக்குன்னா.
சபை வந்து அதுக்கு முன்னாடியே அப்படி எப்படி நம்ம அதை பார்க்கறது? இப்போ மேக்சிமம் பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த ரஷ்யாவின் கோகுமாகு யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பார்க்கணும்? அதை நீ உயிர்த்தெழுந்து போவையில பார்க்கணும். நீ இங்க இருந்துட்டு பாக்குறதுக்கு அதை பத்தி ஏதாச்சும் ஒரு நாட்டுல சண்டை வந்துருச்சுன்னா, இப்ப பாருங்க முடிவு வந்துருச்சு, கொரோனா வந்துச்சு, கொரோனாவிலே சபை முடிஞ்சதுன்னு சொல்லி பாடா எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த உக்ரைன் போர்ல காசா போர்ல அப்படிலாம் சொன்னாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி நம்மள வேதமானவர்கள் தான் இந்த மாதிரி பொய் சத்தியத்துல தவறா கொண்டு போறாங்க. பைபிளினுடைய நோக்கம் முழுவதுமே பழைய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை லாக் அண்ட் 44 மட்டும்தாங்க. லாக் அண்ட் 44 முடிஞ்சிருச்சுன்னா அது வேற. அவங்களுக்கு எல்லாம் திறன் கூட்டத்துக்கும் முற்பிதாக்களுக்கும் உங்களுக்கு அழைப்பு இருக்கு, நான் பேச முடியும். அங்கே லாக் அண்ட் 44க்கான சபை முடிஞ்ச பிறகு அழைப்பு இருக்குன்னா அங்கே போதிக்க முடியும். சுவிசேஷம்ங்கிறது வந்து லாக் அண்ட் 44க்கு தான். மற்றவங்களுக்கு வந்து பொதுவான ரட்சிப்புக்கான அந்த மீட்பு திட்டம் காரியம் தான். அதனால சபை முடிவுங்கிறது 83ஆம் சங்கீதம் நிறைவேறணும், சபை ரத்த சாட்சியா மரிக்கணும், அப்பதான் சபை முடியும். இதெல்லாம் முடிவின் ஆரம்பம் தான் இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது உங்களை கோத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து. அப்ப இதெல்லாம் நடந்துருச்சா? இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிற சத்தியத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஓத்திரம் வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இதே அரபு நாடுகள்ல பைபிள் படிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கூடுகை நடத்த முடியாது. அரபு நாட்டுல, வடநாட்டிலே நடத்த முடியாது. ஆர்எஸ்காரன் அவ்வளவு பிரச்சனை பண்றான், சாணியை கரைச்சி வாயில ஊத்துறான் இல்லைங்களா? அது கிறிஸ்துமஸை ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தின் கூடுகையை நடத்த முடியாது. 1ஆம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாம் எரிச்சு சிங்கத்தின் மத்தியில போட்டு என்னென்ன பண்ணாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் எங்கேயாவது நடக்குதான்னு பாருங்க. இந்த வசனம் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு சபைக்கு நேரிடுகிற ஒரு காரியமா இருக்குது. படிக்க திரும்ப அந்த ஒரு வரிய. ஏதாச்சும் ஓத்திரம் வந்திருக்கான்னு சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் வந்தாதாங்க சபை முடியும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது ஓத்திரம் வரணும் நம்மளுக்கு. அது இன்னும் சொல்ல ரத்த சாட்சியை மறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. யோவான் ஸ்நானகன் வகுப்பாராக நம்மளை எப்படி ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரியான எல்லாரும் அதை படிக்கல, அதை படிங்க. அதை அப்படி தொடர்ந்து படிச்சீங்கன்னா சகல ஜனம்னா யாரு? உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தருமே இவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு உணர்ற அளவுக்கு நம்மளுடைய கிரியை இருக்கணும். நீங்களும் நானும் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு உறுப்பு இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கே தெரியாது. உலகத்துக்கே தெரியும்ல சொல்லியிருக்கு இந்த வசனம். நம்முடைய சாவை உலகமே பார்த்து ரசிக்கணும், சந்தோஷப்படணும். அந்த கடைசி பாதம் தான். இதெல்லாம் நடந்தாதாங்க சபை முடியும். நன்றி. இன்னொன்னு, இப்படிப்பட்டவர்களை அடிச்சு கொள்ளும் பொழுது காட்டி கொடுக்கிறவர்களே பைபிள் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். அப்பொழுது அநேக இடரடைந்து ஒருவரை காட்டி கொடுத்து ஒருவரோட பகைப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல போர் ஆபத்துல இப்ப இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்னைக்கு சபையினுடைய முடிவு இல்லை, முடிவின் ஆரம்பம் தான். இது ஒரு முடிவினுடைய ஆரம்பம் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்ப கர்த்தருடைய 2ஆம் வருகையில அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்திகள்லாம் ஸ்டார்டிங் ஆகுங்கிறதை கூட நம்ம அருமையான. சரி, இப்ப அடுத்த கேள்விக்குள்ள வரலாம். இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா உக்ரைன் மேல ரஷ்யா போட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல போட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து பக்கத்துல ஆப்கானிஸ்தான் மேல போட்டு, இன்னும் துருக்கி மேல வேற யாராவது போர் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பயங்கர எல்லா பக்கமும் போர் வேலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல இப்ப பிரதர்கள் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து வந்தாதான் இந்த விஷயம் நடக்கும்னு சொன்னார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காரு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காரு? அவர் வந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தை செய்து கொண்டிருக்கிறார். படி. மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அவர் வருகை மற்றும் அந்த பிரசனமான அந்த நாள்ல என்ன பண்றார்? அவர் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன? படி. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ஓகே, இந்த உடன்படிக்கையின் தூதன் யாரு?
மத்தியஸ்தரும் தூதனும். யாரோட உடன்படிக்கை பண்றதுக்கு இவர் தூதனா இருக்கார்? பிதாவாகிய யெகோவா தேவனோடு. அவர் வந்து என்ன பண்றாருங்க, ஆலயத்துக்கு தீவிரமா வர்றாரா. என்ன ஜெருசலேம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கல்லில் ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி கட்டி இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கு வர்றாரு. நீங்களே அந்த ஆலயம். வரும்போது இந்த ஆலயம் நாம் தானே அந்த ஆலயம். ஆலயம் எப்படி இருக்கணும்? பிரதான ஆசாரியர் ராஜா வர்றாருங்க, இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு கேட்கணும். ஆலயம் ரெடியா இருக்கணும். ஆலயம் ரெடியாவே இல்லைங்க. இந்த 7ஆம் சபை அப்படிங்கிறது லவோதிக்கேயா சபையை பத்தி சொல்லப்படுது. நீங்க வெளிப்படுத்தல் 3:14 படிக்கலாம். இப்ப நீங்க இதை படிங்க. அவர் வந்து என்ன பண்றார்? இதோ வருகிறார் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வரும் அந்த நாள், அந்த ஒரு நாள்னா கர்த்தருக்கு வரும் நாளை சகிப்பவன் யார்? இந்த உலகமே சகிக்க முடியாம தான் இவ்வளவு நாள் இருக்குது. என்னடா இப்படி நடக்குது? எல்லாம் வெளியிறக்கமாகுது. மறைபொருளா ரூமுக்குள்ள நடக்கிறதுலாம் உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாருங்க. யூடியூப்ல இருந்து மற்ற மீடியாவெல்லாம் அதை சகிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து வச்சிடுறாரு. எதுவுமே மறைக்கப்பட்டதில்லை. அதை இந்த உலகமே சகிக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்குது. அது அறிவு பெருக்கமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? படிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிறைவேற்பவன். அவருடைய வருகையின் நாள்ங்கிறது வர்றது யாருக்குமே தெரியாது. திருடன் வருகிற விதமா இருக்குன்னு சொல்றாரு. அதனுடைய அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படுது. அந்த நாள்லே கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் அறியும்படி வெளிப்படுவார். தான் வந்ததை எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துவார். அது எப்பன்னா சபை முடிஞ்ச பிறகுதான். சபை முடிவு, உலகத்தின் முடிவு உண்டான பிறகுதான் சபை இந்த பூமியில இல்லாத போதுதான் அவர் எல்லார் மத்தியிலும் தன்னை பிரகடனப்படுத்துவார். நான் வந்துட்டேங்கிறத எல்லாரையும் உணர வைப்பார். அப்போ அவருடைய வருகையில முக்கியமா 2 ஸ்டேஜ் இருக்கு. அவர் வந்திருப்பார், யாருக்கும் தெரியாது, தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் தெரியும். சரிங்களா? இது ஒரு உதாரணத்தோடு எப்படி பார்க்கலாம்னா, மகா ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியர் வந்து பலிப்பீடத்திலிருந்து தண்ணீர் தொட்டியை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார் இல்லையா? பாவ நிவாரணை நாள் பலியில காலை வெள்ளாட்டுக்கு அடிக்கும் பொழுது உள்ள போவார் இல்லையா? எல்லாரும் வெளியில தான் நிக்கணும். அவர் மட்டும்தான் போவார். இன்னும் சொல்ல போனா ஒரு சில விஷயம் எப்படி சொல்றாங்கன்னா, கயிறு கட்டி மணியை கட்டி அனுப்பிவிடணும். செத்துக்கிட்டு போயிட்டா பிடிச்சி இழுத்துக்கிறதுக்கு. வேற யார் போய் இழுக்க போனா அவங்க செத்து போயிடுவாங்கிறதுக்கு. அப்படி போயிட்டு திரும்பி வர்ற வரை எல்லாம் பயத்தோட இருப்பாங்க. அப்படி திரும்பி வர்ற ஒரு விஷயத்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 27, 28 வசனங்களை வாசிப்பார். அவர் பரலோகம் போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. படிங்க. 27, 28. 9ல 27, 28. அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பளித்து ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். 2ஆம் தரம் வரும் பொழுது பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். எங்க? எல்லா உலக ஜனங்களுக்கும் தரிசனமாகக்கூடியது நம்மளுக்கும் சொல்றாரு. ஆனா அவர் வந்திருக்கிற 2ஆம் வருகையில ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் இருப்பார். பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருப்பார்? அந்த ஆசாரியர்கள் யாரு? அதனால பரிசுத்த ஸ்தலத்துல 2ஆம் வருகையில வந்திருக்கிற ஆண்டவரை பத்தி ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். லேவியர்களுக்கும் தெரியாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியாது. அது உள்ள இருக்க ஒரு கூடாரத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். பிரதான ஆசாரியர் 2ஆம் வருகையில வர்றதுங்கிறது. அப்ப உலகத்துக்கே ஆசீர்வாதம் கொடுக்கிறது வெளியில வந்து அவர் ஒரு மேடை மேல நின்று இப்படி கையை வசத்தி முழு இஸ்ரேலையும் ஆசீர்வதிப்பார். அது வந்து நீங்க லேவியர் 16ஆம் அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர் 2 பலியை செலுத்திட்டு வெளியே வந்து கையை வசத்தி இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறது வந்து வெளியரங்கமான எல்லாருக்கும் தெரிய முடியாது. அதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் ரெடி ஆகல போது, ரெடியான பிறகுதான் அவர் வெளியே வருவார். அப்ப நம்ம மல்கியா 3ஆம் அதிகாரம் என்ன பார்க்கணும்னா, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறவன் யாருன்னா, லேக் அண்ட் 44 மட்டும்தான் போய் உத்தமமா போய் நிக்க முடியும். அந்த வெக்கப்படாத ஊழியக்காரனா நிக்கக்கூடிய திராணி உள்ளவங்க திறன் கூட்டமோ யாருமே இல்லை. லேக் அண்ட் 44 தான். அப்படி போய் நிக்கக்கூடியவர்களை படிங்க. 3வது வசனம். அவர் கொடுப்பிடுகிறவருடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். பாருங்க, அவர் 2ஆம் வருகையில வரும் பொழுது நேரா ஆலயத்துக்கு வருவாராம். ஆலயம் யாரு? நம்ம கரெக்டா ரெடியா இருக்கிறோமானா ரெடியா இல்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நேரா வந்து என்ன பண்றாரு சிஸ்டர்?
உடன்படிக்கிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். ரெண்டுமே பாருங்க, நெருப்பு சோப்பு. அது நெருப்பு போட்டு கொளுத்திக்கிட்டு இருப்பாரு, சோப்பு போட்டு தூச்சிக்கிட்டு இருப்பாரு. இந்த வசனம் நெருப்பா இருப்பாரு, சோப்பா இருப்பாருன்னு வசனம். நெருப்பா இருப்பாரு, சோப்பா, நெருப்பு போட்டு கொளுத்திக்கிட்டு இருப்பாரு, சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லலைங்க. அவர் நெருப்பா இருப்பாரு, சோப்பா இருப்பாரு. அப்ப வந்து நம்மளை புடமிடுகிறவராகவும் சுத்திகரிக்கிறவராக இருக்கும். அப்பனா நம்ம சுத்தம் இல்லாம இருக்கிறோங்கிறத அவர் தெரிஞ்சுதான் சுத்திகரிப்பு பண்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அவர் உட்கார்ந்து பாருங்க, கேட்டீங்கல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு, அவருக்கு வந்து நேரா வந்து உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொன், வெள்ளி. வெள்ளினாலே சங்கீதம் 12:6 பாக்குறோம், உம்முடைய வார்த்தைகள் 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். அப்பனா வசனம் இருக்குதுங்க. அந்த வசனத்தின் ஆழங்களா இருக்கிற சத்தியம் தான் வெள்ளி. அவர் 2ஆம் வருகையில வந்துதாங்க இந்த சத்தியம்லாம் ஆத்துமா, நரகம், மீட்கும் பொருள், என்னது அழைப்பு, 1,44,000 இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் கேள்விப்படுறீங்களா? இந்த சத்தியத்தை அவர் 2ஆம் வருகையில வந்துதாங்க சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் 2ஆம் வருகையில வந்தாருங்கிறதுக்கு சாட்சியே இப்ப நம்மள்கிட்ட கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளி. அதான் வந்து உட்கார்ந்து என்ன பண்றாருன்னா சத்தியத்தை இதை வந்து சுத்தம் பண்றதுங்க. இப்ப உதாரணமா இப்படி ஆழங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம்னா, ஆண்டவர் வந்து உங்களுக்குள் வந்து வாசம் செய்யறேன்னு சொல்றாரு 7ஆம் சபையில வந்து. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா வாந்தி பண்ற நிலைமையில இருக்கிறீங்கிறார். 7ஆம் சபைய வந்த வாக்கில கூட்டிட்டு போலாம்னா இல்ல, ரெடியா இல்ல. அவர் வந்துதான் முதல்ல சத்தியத்தை சுத்தம் பண்ற. அவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, லூக்காவுல படிக்கிறோம், சரிங்களா? அப்ப 2ஆம் வருகையில வரும்போது விசுவாசமே இருக்காதான். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தை சுத்திகரித்து முதல்ல சத்தியத்தை கொடுப்பார். சத்தியத்தை கேட்ட பிறகு சத்தியம் உங்களை சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ண பிறகு லேவியர்களா இருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? லேவியர்கள்னா கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களா இருந்த நம்மள ஆசாரியரா மாத்தி இருக்கிறார். உள்ள பரிசுத்த ஸ்தலத்துல வந்து அந்த வேலை செய்வதற்கு, காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்கு, ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் ரோமர் 12 படி செலுத்துவதற்கு நம்மளை ஆசாரியரா மாத்துறாரு. 1 பேதுரு 2:4 பாக்குறோம் இல்லையா? ஜீவனுள்ள கற்களை போல மாவிக்கேற்ற மாளிகையாக பலி செலுத்தத்தக்க ஆசாரிய கூட்டமாக நம்மளை மாத்தி லேவியர் குரூப்ல இருந்து வெள்ளியாக தங்கம்னாக்க திவ்ய சுபாவம், தங்கம்னா திவ்ய சுபாவம், தேவத்தன்மைக்கு ஒத்த குணலட்சணங்கள். அந்த குணலட்சணத்துக்குரியவர்களாய் இந்த லேவி குரூப்பா இருக்கிற நம்மள ஆசாரிய குரூப்பா மாத்தி இருக்கிறாரு. இப்ப இந்த சத்தியத்தை கேட்டு இப்படி எல்லாம் வந்து கூடி இருக்கிறோம் இல்லையா? இது வந்து ஆசாரிய குரூப். இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? லேவி குரூப்பா கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்தோம். RCCSA பெந்தகோஸ்தேன் வெளியில இருந்தோம். பலிபீடத்தை தண்ணீர் தொட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பலிபீடம் என்னது? நமக்கு RC புரோட்டஸ்டன்ட்ல என்ன சொல்லுவோம்? இயேசுவின் ரட்சகர், அதான் பலிபீடம். தண்ணீர் தொட்டி என்னது? நம்ம அந்த விசேஷ விதமா பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில கேட்டுக்கிட்டு இருந்த வெளியில கலந்து கிடைச்சா அந்த சுத்தமான சத்தியமாகி இந்த அடிப்படை சத்தியங்கள். இன்னும் ஆழமான சத்தியம் ஆசாரிப்பு கூடாரத்துல உள்ள பரிசுத்த ஸ்தலத்துல தானே இருக்கு. அது ஆசாரிகளுக்கு மட்டுமே தான் அந்த அப்பம், இல்லைங்களா? அப்ப அந்த தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஆண்டவர் இப்ப வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னா சபையை மட்டும்தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். சபையை மட்டும் இது முடிஞ்சாதாங்க அடுத்தது ராஜாக்கள் ரெடியானதானங்க ராஜ்யம் பண்றதுக்கு வெளியரங்கமா வர முடியும். ராஜாக்களே மண்ணில் இங்க பூமியில மனுஷனா இருந்துகிட்டு என்ன போவோமா வேணாமா இப்படி இல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு வரலாமா ஆண்டவரே, இப்படி இல்ல நம்ம மைண்ட் இருக்குது. அப்ப ராஜாக்களை ரெடி பண்ணாதானே ராஜ்யத்தை வெளியரங்கமாக்க முடியும். பெரிய ராஜா வந்துட்டாருங்க, ராஜ்யத்தோடு அவரோடு சேர்ந்து இருக்கு. பாருங்க, நீங்க வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் சபை லவோதிக்கேயா சபை, அவர் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய சபை. அதை பத்தி சொல்லும் போது, நான் வந்தேன்னா நீ குளிரும் இல்ல அனலும் இல்லாம இருக்கிற 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன். நீ கண்ணு தெரியாம இருக்கிறன்னா வேதத்தின் ரகசியங்கள்லாம் தெரியாம இருந்தா சத்தியம் இப்ப கண்ணு திறந்துருச்சு இல்ல. அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் சுத்திகரிப்பு பண்ணிட்டு நம்மளை சிச்சித்து கொண்டாடுறாராம். 20-21 வசனத்தை படிக்கலாம் 3ல. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். பாருங்க, வாசற்படியில நின்று தட்டுகிறேங்கிறது லவோதிக்கேயா சபை. 14ஆம் அதிகார வசனத்தை படிச்சு பாருங்க. லவோதிக்கேயா சபை தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னென்றால், நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல, நீ குளிராவது வனலாவது இருந்தால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நலமா இருக்கும். நீ 2 கலந்தது மேல இருக்குன்னா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவான், நீ எனக்கு தேவையில்ல ஒதுக்கி விரட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறார்.
அப்ப நான் கொடுக்குற வஸ்திரத்தை உடுத்திக்க, நான் உன் கண்ணுக்கு மருந்து போடுறேன், அந்த கண்ணை திறந்து பாரு. சத்தியம் நம்மளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா? அப்ப கண்ணை திறந்து பாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா 20வது வசனம், நான் வாசப்படியில வந்து 2ஆம் வருகையில வந்து உங்ககிட்ட மட்டும்தான் தட்டிக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. 7ஆம் சபை கிட்ட மட்டும், வெளியில உள்ள லேவியர்களோ உலக ஜனங்கள்கிட்டே இல்ல. ஏன் தட்டுறாரு பாருங்க, படிங்க. அப்ப 2ஆம் வருகையின்குரிய மற்ற ஏனைய ஆழமான சத்தியத்தின் வெள்ளிகளை புரிய, அந்த ஆழங்களை புரிந்து கொள்வதற்கான அந்த சத்தியத்தின் சத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அப்ப போஜனம் 2 வகை இருக்குங்க. ஒண்ணு சத்தியத்தை கேட்பது, இன்னொன்னு சத்தியத்தின்படி நடப்பது. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தினால உயிர் வாழ்கிறான். அப்ப அது சத்தியத்தை கேட்பது. ஆண்டவருக்கு இன்னொரு போஜனம் இருந்துச்சு, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே. அப்ப கேட்ட சத்தியத்தின்படி நடப்பது இன்னொரு போஜனம். அப்ப அதுதான் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்குள்ளே வந்து, அப்ப வரணும்னா என்னது, முதல்ல அவர் கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாதான் அவர் உள்ள வருவார். உள்ள வந்து நம்மளோட போஜனம் பண்றாருன்னா தேவ சித்தத்தை நம்மளுக்குள் நிறைவேற்றி சபையாக்குவார். நம்மள வெள்ளியையும் கொடுத்து தங்கமாக மாத்தி தூக்குவார். அவர் வந்து தாங்க நம்மளை ரெடி பண்ணி தூக்கணும். அவர் வந்துதான் நம்மள ரெடி பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல சத்தியத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் கிரியையில நம்ம ரெடி ஆகணும். அப்ப கல்வன் கிட்ட சொன்னார், நீ இன்றைய என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்னா என்னது, பரலோகத்துல இன்னைக்கே போயிட்டான்னு அர்த்தத்துல தானே உலக கிறிஸ்தவம் சொல்லுது. அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த விஷயத்த நம்ம ரெடியே இல்லையேங்கிறதானுங்க விஷயம். இதோ மணவாளன்னு சொன்ன பிறகு 10 கன்னியர் உண்மையில அப்பதான் விளக்க கொளுத்துறாங்க, என்ன இல்லாம ஒரு குரூப் போகுது. இதை நம்ம ஏற்கனவே நம்ம ஈங்கூர்ல எடுத்தோம், பாடம் ஞாபகம் இருக்கு சரிங்களா? அப்ப இதனுடைய விஷயம் என்னன்னா, வந்து உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறார், சத்தியத்தையும் கொடுக்கிறார், நம்மளை சபையாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான். தொடர்ந்து 21 வரையும் முடிச்சிருக்கேன். அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் செய்வேன். அவர் வந்து உட்கார்ந்து நம்மளையும் இங்க பரலோகத்துல போய் அவருடைய வலது பாரசத்துக்குரிய ராஜாக்களாய் உட்காருவதற்காக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வந்து உட்கார்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்ப என்ன பண்றாருன்னா சபையை ரெடி பண்றார். தீவிரமா வந்து ஆலயமாகி சபை கிட்ட தான் வர்றாரு. சரி, ஒருவேளை சபையை தான் அவர் ரெடி பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஆளுகையில அவர் ஏதாவது ஒரு தலையிடுகிறாரா? இந்த உலகத்தினுடைய ஆளுகை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு நமக்கு எதுவுமே நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளை தாக்குறது இல்லை. ஆனா நம்ம இன்னொரு வசனம் பார்க்கறோம். என்ன வசனம் பார்க்கறோம்னா, பலவானை முந்தி கட்டினார் அப்படின்னா, இன்னைக்கு பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிடணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் மாறணும். அதுக்கு அவர் இன்னைக்கு ஏதாவது செஞ்சுருக்காரு. ஓகே, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். பலவானை முந்து கட்டிக்கிறத பத்தி உள்ள ஒரு வசனம் கடைசியா வரும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல சாத்தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாருனாலே முதல் வேலை, அதாவது வந்து சபையை கூட்டிட்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நேரா ஆலயத்துக்கு தான் வர்றாரு. ஆனா வர்றதுக்குரிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல முதல் வேலையே அந்த ஓமையில என்ன சொல்லப்படுதுன்னா, பலவானை முந்தி கட்டினாலுடைய வீட்டில் உள்ள வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உணவைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகி அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்ப அந்த பலவானுடைய வீடுனா இந்த உலகத்துலதான் அவருடைய பொக்கிஷமாகிய இந்த 1,44,000 பேர் இந்த உலகத்துலதான் இருக்கிறாங்க. இந்த உலகம் யாருடைய கையில இருக்கு? இது வந்து 2 கொரிந்தியர் 4:4 பாக்குறோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய ஆளுகையில் உள்ள இந்த உலகத்துலதான் யார் இருக்கிறாங்க? அந்த பொக்கிஷம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17-18 இந்த வசனத்துல பார்க்கும்போது, அவர் வருகிற அந்த நாள்ல அந்த நாளுக்குரிய கிரியையில என்ன பண்றான்னு பாருங்க. என் சம்பத்தை சேர்க்கும் நாள் அப்படிங்கிற 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் வந்துதான் அவருடைய சம்பத்தா இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய வீடா இருக்கிற இந்த உலகத்திலிருந்து அவர் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல் வேலை என்ன பண்ணணும்னா, சாத்தானை முந்தி கட்ட வேண்டும். சரி, சாத்தானை கட்டியதுன்னா ஏங்க இப்ப தீமை இருக்கு? இதுதான் ரொம்ப மெயினான ஒரு கேள்வி. 2ஆம் வருகைக்குரிய ஒரு விஷயத்துல 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றவங்க மத்தியில இல்லைங்க, ஆரம்பிக்கவே இல்லைங்க. எப்படிங்க சாத்தான் எப்படிங்க இருக்க முடியும்? தீமை எப்படி இருக்க முடியும்? சாத்தானை கட்டினாதானே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. 1000 வருட அரசாட்சி இப்படிதானே நம்ம வேதம் பார்க்கிறோம். அப்படிங்கிற ஒரு கேள்விகள்
இருக்குது. ஒருவேளை நீங்க இதை பத்தி பேசுறவங்க ராஜ்யம் வந்துருச்சுங்கிறீங்களே, சாத்தா கட்டியாச்சுங்கிறீங்களே, எப்படிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களும் தெளிவா பதில் சொல்றது இல்லை. நாயை கட்டுவது போல கட்டி இருக்கு இப்படின்னு ஒரு விளக்கங்களை சொல்லுவாங்க. அதுல தெளிவுகள் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. நம்மளும் ஆரம்பத்துல இந்த ஒரு 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சுட்டு சொல்லும்போது இதுவே ஒரு கள்ள போதகமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் தான் நம்ம இருந்திருக்கிறோம். இருந்தாலும் வசனங்களை படிக்க படிக்க நம்மளுக்கு தெளிவுகள் உண்டாயினதுதான் உண்மை. சரிங்களா? இப்ப சாத்தானே முந்தி கட்டினால்தான் பொக்கிஷத்தை எடுக்க முடியும். அந்த வகையில குரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல 1874 2ஆம் வருகை வர்றார். 3.5 வருஷம் கழிச்சு 1878 சபை உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது, பொக்கிஷத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது. அப்ப ரெடியானவங்கள தூக்கிட்டார், ரெடி ஆகாதவங்கள ரெடி பண்ணி தூக்குவார் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது சாத்தான கட்டியாச்சுன்னா ஏங்க தீமை இருக்குது? இதுதான் மெயின் கேள்வியா இருக்கு. சாத்தான கட்டியாச்சு இல்லைங்க, சாத்தான கட்டியாச்சுன்னா ஒரு சில பேர் பைபிள் ஸ்டூடெண்ட் எப்படி சொல்றாங்கன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் வேணாம், அப்படிலாம் பேச வேண்டியது. கட்டியாச்சுன்னா கட்டின பிறகுதாங்க சபையை தூக்க முடியும். அந்த 3.5 வருஷம் கழிச்சு சபையை தூக்கணும்னா கட்டி முடிச்சாதான் தூக்க முடியும். ஏன் அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு தான் 2ஆம் வருகையில வந்தாரு. 2ஆம் வருகையில வந்தா பொக்கிஷமே என்ன இருக்குது, ரெடி ஆகல. அது வேற கண்டிஷன். ஆனா சாத்தான கட்டணுமா இல்லையா? கட்டினாதான் சபை உயிர்த்தெழுதலே. இதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். வேதம் இதற்கு முரண்பாடெல்லாம் சொல்லல. நாயை கட்டுவது போல கட்டி வச்சிருக்கிறது, அது பக்கத்துல போனா கடிக்கும் அப்படின்னாக்க அது ஒரு வகையில நம்ம ஏற்றுக்கொள்றதோ ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதோ அவங்கவுங்க விருப்பம். அது பைபிளிக்கலா கரெக்டா இருக்கான்னு எனக்கு புரியல. சரிங்களா? சாத்தான கட்டியாச்சுன்னா 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சுன்னா கட்டியாச்சுன்னா அதுக்கு மாறுபட்ட போதனைகளை தான் நம்ம சொல்லக்கூடாது. அப்பா கட்டியாச்சுன்னா தீமை ஏன் இருக்கிறதுங்கிற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு வருது. சாத்தான கட்டியாச்சுன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல பார்க்கணும். 1000 வருஷம் அளவும் அவனை ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு கட்டியாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்ப சாத்தான் நேரடியாக ஜனங்களை மோசம் போக்க முடியாத அளவு அவனை கட்டியாச்சு அப்படிங்கிறதான் அந்த வசனங்கள் அடிப்படையில நாம புரிந்து. ஃபர்ஸ்ட் வந்துட்டார் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சதுன்னா சாத்தான் கட்டிய பிறகுதான் சபை உயிர்த்தெழுங்கிற ஃபர்ஸ்ட் அந்த நிதானத்துக்குள்ள வந்தோம்னா தான் ஒருவேளை இப்படி இருந்தால் ஏன் தீமை இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இந்த ஒரு சில வசனங்களை வச்சுக்கிட்டு சாத்தான் கட்டப்படவில்லை, தீமை ஏன் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 110ஆம் சங்கீதத்தை 1-3 வசனத்தை படிக்கும். இது எக்ஸாக்டா 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தை பத்தி சொல்றாரு. சரிங்களா? படிக்கலாம். 110ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனம். கர்த்தர்னா யெகோவா தேவன் நம்முடைய அதோனி என்கிற ஆண்டவராகிய யாசுவா மெசியாவை நோக்கி, அவருடைய குமாரனை நோக்கின்னு அர்த்தம். சரிங்களா? நான் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போதாங்க வலது பார்சத்தில் அமருகிறார். அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்து போனவனே போய் உட்கார்ந்துட்டாருன்னா வசனம் எங்கேயுமே உட்கார்ந்ததாக இல்லை. கவனிங்க. ஸ்தேவான் பார்த்தார், வலது பார்சத்தில் நிக்கிற மாதிரி தான் பார்த்தார். அநேக தரிசனங்கள்ல வலது பார்சத்தில் நிக்கிறது தான் வரும் அப்போஸ்தலர்கள் எல்லாம். அவர் உட்கார்ந்தாருங்கிறது எப்பன்னா 2ஆம் வருகையில வரும்பொழுதுதான் வலது பார்சத்தில் அமர்ந்து ராஜாவாக 1000 வருட அரசாட்சியை ஆரம்பித்து கொண்டு வருகிறது தான் அமர்தல். சரிங்களா? எப்போ உட்கார வைக்கிறாருன்னா உன் சத்துருக்களை உன் பாதபடியாக்கி போடும் பொழுது அந்த தருணம் வரும்போது நீ என் வலது பார்சத்துல அமர்ந்து ஆட்சியை ஏற்றுக்கப்பாங்கிறார். அப்ப 2ஆம் வருகையில வரும்பொழுதுதான் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடியே ராஜ்யத்தை பெற்றதாக வசனம் இல்லை. அப்ப அவர் உயிர்த்தெழுந்து போனவனே எங்க வசனங்கள்லாம் நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா வலது பார்சத்தில் நிற்கிறவராக அல்லது சிங்காசனத்தில் பிதா மட்டுமே அமர்ந்து இருக்கிறவராக தான் நிறைய இடத்துல வரும். அமர்ந்ததுங்கிறது 1000 இயர்ல தான் வரும். பாருங்க, உதாரணமா லேவியர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போலன்னு 6ஆம் சபையில சொல்லல. கவனிச்சு பாத்தீங்கன்னா லவோதிக்கேயா தான் சொல்றாரு, நான் வலது பார்சத்துல அமர்ந்ததுக்கான அந்த அதிகாரத்தை லவோதிக்கேயா சபை ஆரம்பிக்கும் போது நான் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நீங்கள் இந்த சிங்காசனத்தில் இந்த லவோதிக்கேயா சபையா உட்கார போறீங்கன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஆதார வசனங்கள் நிறைய இருக்கு. சரி, இதை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 1000 வருட அரசாட்சியில தான் அவர் வலது பார்சத்தில் அமர்ந்தவரா முழு தேவ அதிகாரத்தோடு, பிதாவின் யெகோவா தேவனுடைய முழு அதிகாரத்தோடு 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியாகி அந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயமே உன் சத்துருக்களை பாதபடியாக்கி போடுற வரை உட்காருங்கிறார். இதனுடைய அர்த்தம் சொல்லுங்க நீங்களே. எதுவரை உட்கார வேண்டும்?
சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த 1000 வருஷத்துக்கு மட்டும் வச்சுக்கோ. இந்த 1000 வருஷம் வரையும் உட்கார்ந்தேன்னா உன் சத்துருக்கள் எல்லாம் உன் பாதப்படி ஆக்கி போடுவேங்கிறதான அர்த்தமாகுது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கேட்கிறேன். திரும்ப படிங்க 110ஆம் சங்கீதத்தை. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். இப்ப இதனால நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரே பிதாவாகிய தேவன் எந்திரி போது போ அப்படி தள்ளுறது இல்லை. அவர் யுகத்தினுடைய ராஜாவாக தான் வச்சிருக்காரு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள்ல அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1000 வருஷம்ங்கிற நியாயத்தீர்ப்பின் நாளாகிய அந்த 1000 வருஷம் எதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த 1000 வருஷம் முழுவதுமே என்னன்னா அவருடைய சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடுவதற்காக வலது பாரசத்தில் அமர்ந்து பிதாவினுடைய முழு அதிகாரத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை அப்ளை பண்ணுகிற காலகட்டம் தான் 1000 இயர். இதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப படிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். பாருங்க, இவர் உட்கார்ந்த பிறகுதான் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். செங்கோல்னா ராஜரீக அதிகாரத்திற்குரிய செங்கோல் பிதாவின் இடத்திலிருந்து வாங்கணுமா சீயோன்ல இருந்து வாங்கணுமா? சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிதாவின் இடத்துல இருந்து தானே வாங்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் யாரை குறிக்கும்? வெளிப்படுத்தல் 14:1-2 வசனத்துல 1,44,000 பேரும் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டேன் அப்படின்னா லேக்கான் 44 உயிர் தெழுந்து போனாதான் முழு அதிகாரம் கிறிஸ்துவுக்கு ராஜாதி ராஜாவாக ஆளுகை பண்ண முடியும். இப்ப பாதி ராஜாக்கள் உயிர் தெழுந்துட்டாங்க, இன்னொரு பாதி ராஜாக்கள் உயிர் தெழுதுன்னா முழு செங்கோலும் யாருக்கு வரலன்னா அப்ப 2ஆவது வருகையில சபை முழுமை அடைகிற வரையும் முழு செங்கோல் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு எங்க இருந்து தான் வரும்? ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகாரம் செங்கோல் யார்கிட்ட இருந்து தான் வரும்? சபை. இது நீங்க 4ஆம் சபையினுடைய அதாவது 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை படிச்சு பாருங்க. கடைசி 4 வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தினர் 2ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம். ஜெயக்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் பேர் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு போலால் அவர்களை ஆழ்வார். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். மண்பாண்டம் போல நொறுக்கிறது கிறிஸ்து மட்டுமா சபையும் சேர்த்தான்? பாருங்க, இந்த வசனத்தை புரிஞ்சுக்குங்க. அப்ப சபையினுடைய செங்கோல் கிறிஸ்துவோடு சேரும் போதுதான் வல்லமையின் செங்கோலாக அதிகாரம் போடுவார். இப்ப ஆண்டவர் 2ஆவது வருகையில சபை நிறைவேறாதவரையும் முழு வல்லமையின் செங்கோல் அவர் கைக்கு இன்னும் வரலன்னு தானே அர்த்தம். நம்ம இங்க இல்ல உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப 110ஆம் சங்கீதத்தின்படி அந்த வல்லமையின் செங்கோல் சீயோனில் இருந்து உனக்கு கிடைக்கும். நீ போய் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுட்ட, உன்னை பாதப்படி ஆக்குறேன்ட்ட. தொடர்ந்து வாசிக்கலாம் பாரு. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இது எக்ஸாக்டா இன்னைக்கு எடுத்த பாடம் தான். யவன ஜனம்னா யூத், சத்தியத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த மேற்கொள்கிற ஜனங்கள் பலவான்கள். நீ போய் ஸ்டார்ட் பண்ண ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணி சபை உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும் போது அங்கே ஒரு குரூப் ரெடி ஆகும். பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. அங்கே ஒரு குரூப் 1000 வருட அரசாட்சியில எவனவ ஜனம்னா யாருங்க? இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில குழந்தை, வாலிபர், பூரண புருஷர் அப்பதான் ரெடி ஆவாங்க உனக்கு அப்படிங்கிறார். எவ்வளவு கிளியரான தீர்க்க தரிசனம் தெரியுங்களா? இது நம்மளை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த எவனவ ஜனங்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற இதுக்கு முன்னாடி 2வது வசனத்தை திரும்ப படிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இப்ப பாருங்க, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சத்துருக்கள் இருப்பாங்களா பூமியில? இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ண பிறகு சத்துருக்கள் நடுவுல தான் ராஜ்யத்தை பண்ணணும்னே வசனம் சொல்லுது. அந்த சத்துருக்களை கீழ்படுத்துவதற்காக தான் 1000 இயர் ஒழிஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு 1000 இயர் ஸ்டார்ட் பண்றதா என்ன வசனம் இருக்குன்னு காமி. தீமை இருக்குது, அதுக்கு நம்ம போவோம். ஏன் சாத்தான் கட்ட பிறகு ஏன் தீமை இருக்குங்கிறது பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ராஜ்யம் 1000 இயரை ஸ்டார்ட் பண்ணும்போது சத்துருக்கள் பூமியிலே இருப்பார்கள். சத்துருக்கள் நடுவுல ஒரு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சத்துருக்களை அவருடைய பாதப்படி ஆக்கி போடுறதுக்காக தான் இந்த காலகட்டம். இந்த 1000 இயரினுடைய நோக்கமே என்னன்னா எல்லாவற்றையும்
ஆதியில் இருந்த அந்த அதிகாரத்துக்கும் அந்த தெய்வீக நேரடி பார்வைக்கும் கொண்டு வந்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிற அந்த தருணம் தான் 1000 இயருடைய எண்டு. இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 இருந்து படிக்கலாம் பாருங்க. அங்கே இந்த சத்துருக்களை பாதப்படியாக்கப்படுற வசனம் இங்க வரும் பாருங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இது எல்லாமே நியாயத்தின் நாளாகிய 1000 வருட அரசாட்சியில தான் எல்லாருமே எந்திரிச்சு வருவாங்க. அதான் நியாயத்தின் நாள். அப்படிங்க முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகை அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இரண்டாம் வருகையில உயிர்ப்பிக்கப்படுறதா சபை. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பின்பு நம்ம கேட்டோம்ல, அந்த முடிவு, உலகத்தின் முடிவுங்கிற சபையினுடைய முடிவை பத்தி பேசப்படுது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் படைத்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அப்ப எல்லாவற்றையும் சரி பண்ணி கொடுப்பாரா, சரி பண்ணாம கொடுப்பாரா? சகலத்தையும் பரிகரித்து, வார்த்தை என்ன சொல்லப்படுது பாருங்க, பரிகரித்து. சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து. அப்ப இங்க இருக்கிற பூமியின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கிற காலம் தான் 1000 இயர்ங்கிறது தான் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அவர் 2ஆம் வருகையில வரும்போது முடிவு, எதுக்கு முடிவு? சபையினுடைய முடிவு. இந்த முடிவு உண்டாகும் பொழுது, முடிவு உண்டான பிறகுதான் உலகத்துல டச் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வரையும் அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டோம் இல்லையா? உலகத்துல போய் எதையும் டச் பண்றதுக்கு வேலை இப்ப இல்லைங்க. அந்த உலகத்தை தன் கண்ட்ரோல்ல எடுக்கிறது, மற்ற அதிகாரங்களை கண்ட்ரோல்ல எடுக்கிறதெல்லாம் சபை உயிர்த்தெழுந்த பிறகுதான் சொல்லிதான் இந்த 1 கொரிந்தியர்ல வசனம் படிக்கிறது. எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல எடுத்து சீர்படுத்தின பிறகுதான் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? சரி பண்ணாம பிதாட்ட ஒப்பு கொடுக்கணும்னு எங்க வசனம் இருக்கு? சரி பண்றதுக்கான காலம் தான் 1000 இயர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பாருங்க, அதுதான் 110ஆம் சங்கீதத்தினுடைய லிங்க். இங்க எல்லா சத்துருக்களையும் பாதபடியாக்கி போடும் வரையும் அவர் ஆளுகை செய்யணும்னா பிதாவினுடைய முழு அதிகாரத்தை, சர்வ வல்லமைக்குரிய அதிகாரத்தை இங்க 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சியில அப்ளை பண்ற காலகட்டம். சரிங்களா? அப்ப தொடர்ந்து வாசிங்க. கடைசி சத்துரு மரணம். இங்க சாத்தான் சொல்லப்பட்டிருக்கா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில சாத்தானை கட்டிடுவார். அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு கடைசி எதிரி யாருன்னு சொல்றாரு? மரணத்தை தான் அவர் முதல் வருகையில ஜெயிச்சுட்டாரு. அப்படித்தானே நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம்னா என்ன அர்த்தம்? 2ஆம் மரணத்தை அவர் ஜெயிக்க போறாரா? அதாவது ஏன்னா 2ஆம் மரணங்கிறது 1000 வருட அரசாட்சியின் கடைசி பகுதி, ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்த பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பரிகரிக்கும் போது ராஜ்யத்தை தன் வசப்படுத்தி கடைசியை ஜெயிக்க வேண்டியதுன்னா மரணம்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் 2ஆம் மரணம். அப்ப பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னா இதுவரை செத்தவங்க எல்லாம் உயிரோட எதிர்த்து வருவாங்கன்னு. அவருடைய கடைசியை ஜெயிக்க வேண்டியது என்னன்னா, பிரேத குழியில் உள்ள அனைவரும் எந்திரிச்சு வர்றதுதான் கடைசி சத்துரு. பாதாளம் வாயை திறந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? வான்னு கூப்பிட்டு இருக்குல்ல செத்தவங்க எல்லாம், இதுக்கு மேல வராதன்னு அனுப்பி விட்டுருமா. அதுதான் கடைசி சத்துரு. அதை முடிச்சுட்டாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சாத்தான இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி சத்துரு சாத்தான். சாத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது பிதாவாகிய தேவன் தான் அவரை அழிக்கிறார் ஒழிஞ்சு கிறிஸ்து அழிப்பது இல்லை. இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனத்துல பாத்தீங்கன்னா, அக்கினி பிதாவின் இடத்தில் தேவனிடத்தில் இருந்து சாத்தானை அழிக்கும் தான் இருக்கு, வந்து கிறிஸ்து அழிப்பதாக எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்ப எப்படி தீமை இப்போ இருக்குதுன்னா, இந்த சத்துருக்கள் மத்தியில தான் கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? ஆட்சி பண்ணுவார். அவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். உலகத்தை இன்னும் டச் பண்ணல. இப்ப யாரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சரிங்க, இப்ப ஒரு கேள்வி, ஏன் உலகத்தை டச் பண்ணாம சபையை மட்டும் ரெடி பண்றாரு? அது அப்புறம் இப்ப ஏன் சரி உலகத்தை தான் கண்ட்ரோல் எடுத்துட்டு சபையை பின்னாடி ரெடி பண்ணிக்கலாம்? சபையை சரி பண்றதே உலகம் தான். சரி, அது ஒரு பங்கா வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு பாடுகள், துன்பம், துயரம்னு இல்லாத நேரத்துல எப்படிங்க சபை ரெடி ஆகும்? சரி, அப்ப அப்படியாக பார்க்கும் பொழுது இந்த உலகம் முடியறதுக்குள்ளதான் சபை இருக்கணும் முடிஞ்சு, இந்த தீமை, அக்கிரமம், அநியாயம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த அக்கிரமங்கள், தீமைகள் மத்தியில தான் நம்மளை ரெடி பண்ணணும் முடிஞ்சு, எல்லாம் புதிய பூமியெல்லாம் ரெடி பண்ண பிறகு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆன பிறகு அங்கே சபை எப்படி
புரியுதுங்களா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இந்த உலகத்தை ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணலன்னா, இந்த உலகத்துல இருந்து தான் சபை ரெடி ஆகணும். அறுவடை உலகத்தின் முடிவு. எவனம்னு சொன்னீங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. எவனம் இந்த வாலிபர் புருஷர். ஆமா, அருமையான. ஆமா. அப்ப இந்த காரியங்கள் நிறைவேறாத வரைக்கும் இந்த உலகம் அழியாது. அவர் வந்து உலகத்தை டச் பண்ணவே மாட்டார். இதுதான் உண்மை. இப்ப வந்து யாரதான் டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நம்மளை ரெடி பண்றதாங்க வேலை. உலகத்தை அது சிம்பிள். அப்படி ஒரு அணுகுண்டு போட்டா உலகமே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அதெல்லாம் மேட்ரே இல்லைங்க. அது ஒரு மேட்ரே இல்லை. உலகத்தை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப சபையை நிறைவு பண்றதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய கஷ்டம். சரிங்களா? ஆகவேதான் இந்த 2ஆம் வருகையில் வந்துதான் அவர் ரெடி பண்றாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொரிந்தியர்லயும் பார்க்கணும். அப்ப அந்த சத்ரு யாருன்னாக்க இது. இப்ப தீமை ஏன் இருக்குது? சாத்தான கட்டியாச்சுங்கிறீங்க, 2ஆம் வருகையில வந்தாச்சுங்கிறீங்க, 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்ச மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் ஓகே, வசனங்கள் ஒரு சிலது ஒத்து வருது. தீமை எப்படிங்க இருக்குது? இப்ப தீமை இருந்தா தாங்க சபை ரெடியாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா? அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப தீமை எப்படி இருக்குன்னா, இது உலகளாவிய எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் அது ஒத்து வர்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சதாம் ஹுசைனை வந்து கொண்டுட்டாங்க, அதனுடைய தீவிரவாதம் இல்லாம இருக்கா? உசாமா பின் லாதனை வந்து கொண்டுட்டாங்க, அந்த அமைப்பை மற்றவர்கள் இயக்காம இருக்கிறாங்களா? குறிநில மன்னர்கள் மாதிரி அவங்கள இயக்கி கொண்டு இருக்கிறாங்கல்ல. அது இல்லாம பல தீவிரவாத இயக்கம் இன்னும் காமினி அவரை கொண்டாச்சுங்க. இன்னைக்கு ஈரான் எப்படி சண்டை போடுது சொல்லுங்க பாப்போம். இது அதான் சாத்தானை கட்டினால். அதுதான் நீங்க இதே மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல சிஸ்டர் படிச்சாங்க. ராஜ்யத்திற்கு எதிராக போர் செய்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிற்கும்னு வசனம் வருவாங்க. 12ஆம் அதிகாரம் 24 நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் பெல்சபேலினால பிசாசுகளை ஓட்டுறாருன்னா, உங்கள் புத்திரர்கள்லாம் எதை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னா, பிசாசை துரத்துதுன்னா அந்த ராஜ்யம் எப்படி நிக்குங்கிறார். அப்ப சாத்தானை கட்டியாச்சு, விழுந்து போன தூதர்களை கட்டியிருக்கா? இதுதான் கேள்வி. அதாவது அவனால் பிராக்டிஸ் பண்ணப்பட்டு, சாத்தானால் பிராக்டிஸ் பண்ணப்பட்டு செயல்படுறதுதான் நம்ம ரத்தத்திலே ஏற்றி தப்பு செய்யறது. நம்ம ரத்தத்திலே ஏற்றியாச்சு. சாத்தான் சொல்லி கொடுத்தா இப்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாரும் சொல்ல முடியாது சாத்தான் தாங்க என் பாவம் செய்ய வைக்கிறான்னு சொல்ல முடியுமா? தப்பு செய்யறது நானா சாத்தானா? அப்புறம் என்ன? அப்ப அவனுடைய ஏஜென்டாக நம்ம பிராக்டிஸ்ல வந்தாச்சு. நம்ம இதுவே தீமையா தான் இருக்குது. இது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தெளிவா புரியுது இல்ல. அப்ப சாத்தானை கட்டியதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் விழுந்து போன தூதர்களை பாதிப்புள்ள நம்மளை கூட விடுங்க, விழுந்து போன தூதர்களை கட்டி இருக்கா? எப்ப கட்டதுன்னா, முதல் உலகத்துல நோவா காலத்துல கட்டப்பட்டதுன்னு பாக்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் பாக்குறோம், 2 பேதுரு யூதாவிலையும் பாக்குறோம். சரிங்களா? அவனை எந்த நாள் வரையும் கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கு தெரியுங்களா? யூதாவில படிங்க, 6வது 7வது வசனத்துல படிங்க. அவனை அந்த விழுந்து போன தூதர்கள் நோவா காலத்துல வானமண்டலத்துல ஆவிகளாக கட்டப்பட்டாங்க. அவங்க மாமிச சரீரத்துல வர முடியாத அளவுக்கு. ஏன் வரக்கூடாது? பெண்களோடு தொடர்பு எடுத்து குழந்தைகளை பெற்றுக் கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஆவிக்குரிய சரீரத்துல மட்டும் வரும்படி தேவன் கட்டிட்டார். வானத்துல தெரோட்டஸ் என்ற பகுதியில கட்டிட்டார். இப்படி கட்டினவர்கள் எப்பொழுது ரிலீஸ் ஆவார்கள் இந்த வசனம் சொல்லுதுன்னு பாருங்க. அப்ப நோவா காலத்துல கட்டப்பட்டவங்க எப்ப ரிலீஸ் ஆவாங்கன்னு இருக்குங்க? மகாநாளின் நியாய தீர்ப்பு தான் எது? 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி. சாத்தான கட்டியாச்சு, விழுந்து போன தூதர்களை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இருக்குது வசனம். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப சாத்தானை கட்டின பிறகு தீமை ஏன் எப்படி இருக்குதுன்னா, விழுந்து போன தூதர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இப்ப அதிகமாயிருச்சு. என்ன சொல்ல போனா, ஒரு சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, சபை முடிந்த பிறகு, சபை உயிர்த்தெழுந்து போன பிறகு அந்த மகாவத்திர காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமான தீமை இருக்குமா, இன்னும் உச்சகட்ட தீமை இருக்குமா, அதுல மாமிசத்திலே இந்த தேவ தூதர்கள் வருவார்கள், விழுந்து போன தூதர்கள்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பை சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல, நடக்குமா நடக்காத, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு சொல்லுங்க. ஓபன் பண்ணணும்னு இருக்கா. அப்ப கட்டப்பட்டவங்க மாமிசத்துல வருவாங்கன்னு தானே, அதுல தானே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. மாமிச சரீரத்தில் வருவார்கள் என்ற ஒரு சில எதிர்பார்ப்புகளை இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க, அக்கிரமம் அதிகமானதினால் அன்பு தணிந்து போகணும் மத்தேயு 24 சொன்ன விஷயம்
நிச்சயமாகவே அந்த காலகட்டத்துல மாமிசத்திலே வந்து செயல்படுவாங்கன்னா, இப்ப அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டு இப்பொழுது நடக்கக்கூடிய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு இப்பொழுது நடக்கக்கூடிய தீமைக்கு காரணம் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும். அப்ப நோவா காலத்துல அந்த விழுந்து போன தூதர்கள் இயங்கினாங்கன்னா, மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில வந்திருக்கிற காலத்தில் இவர்கள் மாமிசத்திலே வந்து இயங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நடக்கலாம். அதனுடைய ஒரு விளைவு தான் அவர்கள் மாமிசத்துல இன்னைக்கு வரையும் வரல, சபை முடிகிற வரையும் வர முடியாது. ஆனால் ஆவியில் வந்து ஆதிக்கமான செயலை செய்யலாம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு எந்த தலைவனும் இல்லை. இதுக்கு முன்னாடி சாத்தான்கிற ஒரே தலைவனுக்கு கீழாக உட்காரணும் எந்திரிக்கணும் விழுந்து போன தூதர்கள் என்ன தடி எடுத்தவன்லாம் அது மாதிரி அவங்களுக்கு எந்த தலைவனும் இல்லை. நீ தஞ்சாவூர் எடுத்துக்க, நீ ஈரோடு எடுத்துக்க, நான் மதுரை எடுத்துக்கிறேன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஏரியா பிரிச்சு வச்சு அவன் ஆண்டுகிட்டு இருக்கிறான் தீமைக்குள்ளாக. இப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியது. சரிங்களா? அப்ப தீமை இருக்குமானா சத்துருக்கள் நடுவில் தான் ஆட்சி செய்யணும். பாருங்க, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் 18வது வசனத்தை படிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகை, 7ஆம் சபை, 7ஆம் தூதன், லவோதிக்கேயா சபை, அதற்கான சத்தியங்கள் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அது 7ஆம் சபை 2ஆம் வருகையில வந்துட்டாருங்கிறது தான் அர்த்தம். அப்படி இந்த சத்தியம் எல்லாம் கிடைக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யம் ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 7ஆம் சபை ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவுக்கு அந்த ராஜ்யம் ராஜாவாயிருந்து சொல்லப்பட்டாச்சு. இன்னும் சியோன்ல இருந்து இன்னும் செங்கோல் வரல. சரிங்களா? அப்ப ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 18வது வசனத்தை படிச்சு பாருங்க. இவர் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணா உலக ஜாதிகள்லாம் உலகத்தின் தேசங்கள்லாம் கோச்சிக்கிறாங்களா? இப்போ பாருங்க, எல்லா விஷயமும் ஓபன் ஆகுது இல்ல. அநீதி இருந்தாலும் நீதிக்குரிய ஒரு விஷயம்லாம் அங்கங்க எல்லாமே வெளியரங்கமாகுதுல்ல. யார் என்ன பண்றோம், எப்படி பண்றோம், எல்லாமே வெளியரங்கமாகுதா இல்லைங்களா? அதனால உலக தேசங்கள் எல்லாமே என்னடா நடக்குதுங்கிற அவங்களுக்கே புரியாத அளவுக்கு கோபித்துக் கொண்டார்கள். ஏன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, ஆனா கோபித்துக் கொண்டார்கள். அதனால என்னாச்சு? அப்பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சான். இப்ப கோபத்தின் நாளுங்கிறத இதே 110ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்துல படிக்கலாம். ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும்போது கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா இந்த பூமியில ஒரு நிகழ்ச்சி நடக்கும், வெளியரங்கமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த உலக தேசங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கோவிப்பார்கள்னா நீ ராஜ்யத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு செட் ஆகல, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி உலகத்தார் அவரை எதிர்வினை ஆற்றும் பொழுது 110ஆம் சங்கீதம் ராஜ்யத்தை பத்தி எதுன்னு பார்த்துட்டோம். 2ஆம் வருகையின் ராஜ்யத்தை பத்தி 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எவ்வளவு தெளிவான வசனம் தெரியுங்களா? அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா 1000 வருட அரசாட்சியில ராஜாக்களை வெட்டுவாராம். இன்னைக்கு காமிங்க ஏதாச்சும் ஒரு சோழன், சேரன், பாண்டியன், அலெக்சாண்டர், நெப்போலியன், யாராச்சும் காமிங்க. மக்களாட்சி முடிஞ்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிஞ்சு, இப்போ சரி மன்னிக்கும், ராஜாக்கள் ஆட்சி முடிஞ்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிஞ்சு இன்னைக்கு மக்களாட்சிக்குள்ள வந்துட்டோம். ராஜாக்களை எப்பயே 1914 முதல் உலக போர்லயே ராஜாக்கள் இந்த பூமியில இல்லாதபடி ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாரு. 2ஆம் உலக போர்ல சுத்தமா எடுத்துட்டாரு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் மக்களாட்சி தான். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார்னா, ராஜாக்கள் இந்த பூமியில இல்லைன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வராம இவங்களெல்லாம் யார் வெட்டி எறிஞ்சதுன்னு சொல்லுவோம். இது பூமியில நடந்திருக்கிற மிக முக்கியமான நிகழ்வு. இது மாதிரி வரிசையா எடுக்க முடியுங்க. அறிவு பெருக்குமே 2ஆம் வருகையில வந்தாதான் அறிவு பெருக்கும். இஸ்ரேலை கூட்டி சேர்ப்பது, அத்திமரம் துளிர் விடுவது 2ஆம் வருகையில வந்ததுதான். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. நான் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்து நிக்கிறேன்னு புரிஞ்சுக்கங்கன்ட்டார். வாசல் நாக்கி இந்த பூமிக்கு வாசல் மேகம், மேகத்தின் மேல் வந்து நிக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆகவே இப்ப நம்ம சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லாம் என்ன ஒரு அஸ்திவாரத்துல புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இன்ட்ரோ மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருப்பார் போல இருக்கு, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல இருக்குன்னாச்சும் வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த ஆராய்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 வருஷ ஆராய்ச்சிகளினுடைய விஷயத்தை தான் நான் எந்த வசனத்தையும் மைண்ட்ல வச்சு சொல்றேன்னா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் இது வந்து பெருமைக்காக சொல்றதுக்காக இல்லை. அப்ப அந்த ஒரு விஷயத்த நம்மளும் ராஜ்யம் வரல, 2ஆம் வருகையில வரலங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தான்.
இதை வந்துருச்சு, ராஜ்யம் வந்துருச்சு, 2ஆம் வருகையில வந்துட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டாக்கி இந்த மாதிரி நீங்க நானும் கேட்கிற கேள்வி கேட்டா யாருமே பைபிள் ஸ்டூடெண்ட்ல பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் வசனத்துல படிச்சுட்டு தான் இவ்வளவு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஏதாச்சும் ரீப்ரின்ஸோ வால்யூமெல்லாம் நான் எடுத்து வைக்கல உங்களுக்கு முன்னாடி, எல்லாம் வசனம். ஆக ரெண்டுக்குமே வசனம் இருக்கு. நம்ம கொஞ்சம் பகுத்து பார்த்தோம்னா தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்துடலாம். ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். கன்வென்ஷன் நாங்கள் மத்திய தஞ்சாவூர்ல அப்போ வந்து பாடத்துக்கு சம்பந்தமான ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து 1,44,000 கிறிஸ்துகளை உருவாக்குறாரு. அதான் சபை. ஏன் அவங்க மட்டும் உருவாக்குறாரு, உலகத்தை சபைக்கிறாங்க, ஏன் சபையை மட்டும் உருவாக்குறாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க? அதாவது நம்ம எல்லாருமே 1,44,000 கிறிஸ்துக்களை கிறிஸ்து உருவாக்குறோம். இந்த 1,44,000 கிறிஸ்துக்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவும் இன்னொரு 1,44,000 கிறிஸ்துக்களை உருவாக்கணும். அதுக்காக தான் ஆட்சியத்துக்கு ஃபியூச்சர்ந்து வரும். எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நீதிமானா இருந்தாலும் ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணும். அப்ப 1,44,000 into 1,44,000 தான் உலகத்தினுடைய மொத்த தொகையா இருக்கும். அது கணக்கு போட்டு பார்த்தா 32,000 2,700,000,000 கோடி ஜனங்களுக்கு வேலை. அப்போ வந்து கிறிஸ்துலாம் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். ஒரு கேள்வி கேட்கறதே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ இது 2வது விஷயம் வந்து பிரதர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து போன தூதர்கள் இன்னைக்கு உலகத்தை காட்டிட்டு இருக்காங்க. இல்ல தம்பி ஒரு சந்தேகம். பிரதர் கேளு. பேசு. நீங்க வந்து தேவதூதர்களையும் நியாயம் விசாரிப்பீங்க. ஓகே. இப்ப நாம வந்து தேவதூதர்களுக்கும் சட்டம் செய்யறதா மனிதன். ஆமா. இப்ப நாம நியாயம் கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதுக்கு மேல போயிருக்கோம். அவர் கேட்கிற கேள்வி அதற்கு மேலாக நம்ம போயிருந்தாங்கன்னா அவங்கள நியாயம் தீர்க்கலாம். நம்ம தான் பூமியில மனுஷர்களாகவே இருக்கிறோமே, நம்ம எப்படி தேவதூதர்களை நியாயம் தீர்க்கிறது? எனக்கு தெரிஞ்சவர்கள் ஒன்று சொல்லிதான் அதுக்கப்புறம் ராஜா தேவதூதர்களை நீங்க நியாயம் தீர்க்கிறீங்களே அப்படின்னு வசனம் இருக்கு. தேவதூதர்கள் நம்மளோட சிஸ்டம்ல உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களே, நம்ம எப்படி அவங்கள நியாயம் தீர்க்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இல்லையா? சரியான நான் சொல்றது அதான கேள்வி. இப்ப நம்மளுக்கு தேவன் 3 விதமான கற்றுக்கொள்ளும் முறைமையை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மனிதர்கள் எப்படிதான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அனுபவத்தின் மூலமாக தான் கற்றுக்கொள்ளணும். தேவன் எப்படி இருக்கிறான்னா தண்ணீர் தானே கற்றுக்கொள்ளும். யாரும் கற்றுக்கொள்றோம், யாரும் எதையும் சார்ந்து கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் யாரும் கிடையாது. தேவனுக்கு கிடையாது. அதாவது தேவனுக்கோ இப்ப மைமையில இருக்கிற இயேசுக்கு என்ன கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனா தூதர்களுக்கு எப்படி நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும், அனுபவத்தால தான் கற்றுக்கொள்ளணும். ஆனா தூதர்களுக்கான கற்றுக்கொள்ளும் நிலை எப்படின்னா உற்று பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவங்க நியாயம் தீர்க்கப்படுறாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு வந்ததுல இருந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா கர்த்தர் இயேசுல இருந்து ஆரம்பிச்சு உற்று கவனிக்கிறாங்க. பரலோகமே யாரை உற்று பார்க்குது? கர்த்தர் இயேசு உற்று பார்க்குது. அதற்கு பின்னணியாளர்களா இருக்கிற நம்மளே உற்று பார்க்குது. இதற்கு மூலமாக அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க அறிவிப்பு பெற்று அந்த கற்றுக்கொள்வதன் மூலம் அறிவிப்பு பெற்று அந்த தப்பான நிலைமையிலிருந்து அவங்க மனந்திருந்தோம். அவங்க பார்த்து கற்றுக்கொள்ற ஒரு நிலைமையை தான் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப கர்த்தர் இயேசுவிலிருந்து அவர்களை பின்னணியார்களா இருக்கிற சபையினுடைய பாடுகள் வழிகள் அவங்க எப்படி ஒரு பரிபூர்ண மனிதனா கிறிஸ்துவை போல அவங்களும் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளல அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு என்ன, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுதுன்னு என்னுடைய. ஓகே, சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, மனுஷர்களா இப்ப நம்மலாம் மனுஷர்களா நம்ம உயிர் தெளிந்து சபையா போகல. சபையா போனோம்னா திவ்ய சுபாவம், திவ்ய சுபாவத்தை அடைஞ்சாதானங்க நம்மளிலும் மேலா இருக்கிற தேவதூதர்கள், சற்று உயர்ந்த நிலைமையில் இருக்கிற தேவதூதர்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, மனுஷன் பரிபூர்ண ஒரு மனுஷன் தேவதூதர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாமா? மகிமை அடைஞ்சது இல்லை, சபையா இல்ல, பரிபூர்ண மனுஷன் தேவதூதர்கள் நம்மளிலும் உயர்ந்த நிலைமையில படைக்கப்பட்டிருக்க தேவதூதர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சங்கீதம் 8:4 முதல் 6-7 வசனத்தை வாசி.
சங்கீதம் 8ல 4 முதல். மனுஷன்னா ஆதாம், மனுஷகுமாரனா நம்முடைய ஆண்டவர். பரிபூர்ண மனித தன்மைக்குரிய ஒரு விஷயத்துக்கான காரியத்தை தேவன் எந்த அளவுக்கு ஆதாமுக்கும் 2ஆம் ஆதாமுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இங்க இருக்குங்க. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து மனிதனா இருக்கும் பொழுது என்ன வகை அதிகாரத்தை ஆதாமுக்கும் கொடுத்திருந்தார் அல்லது 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது தொடர்ந்து அப்ப பாருங்க, அவரை மனுஷனா படைக்கப்பட்ட ஆதாமோ அல்லது 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவோ தேவதூதர்களும் சற்று சிறிய நிலைமையில தான் அவங்கள செயல்படுத்தினார். படிங்க. எவன தேவதூதனையா மனுஷனே? மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி நீ ராஜாவா வச்சீர். அப்பனா தேவதூதர்களே யாருக்கு கீழே தான்? மனுஷனை ராஜாவாக்கிட்டா தேவதூதர்கள் மேல படைச்சிருந்தாலும் சற்று உயர்ந்த நிலையில படைச்சிருந்தாலும் அது தேவதூதர்களுக்கே ராஜா யாருதான்? மனுஷன் தான். பரிபூர்ண மனுஷனாகிய ஆதாம், 2வது ஆதாம். 2 பேரை இங்க சொல்லி சொல்றாரு. படிங்க. பாருங்க, உம்முடைய கரத்தின் கிரிகை. இப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். 6 நாள் படைத்தால் 6ஆம் நாள்ல ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். படைத்து என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப அந்த ஆட்சி பொறுப்புக்குரிய எல்லா படைப்பும் தேவதூதர்கள், பிரதான தூதர்கள் யார் வேணாலும், இன்க்ளூடிங் மைக்கேல், நம்முடைய ஆண்டவர் கூட வச்சுக்கோங்க. அவர் மனுஷனா வரலன்னா, கவனிங்க, அவர் மனுஷனா மட்டும் பிறக்கலன்னா அவர் மனுஷனுக்கு கீழே தான். அது தெரியுங்களா? அதுக்கு வசனம் நான் தர்றேன், வேணாம், சரிங்களா? அவர் மனுஷனா மட்டும் வரலன்னா அவர் மனுஷனுக்கு கீழே தான். ஏன்னா எல்லா படைப்பும் பிதாவினுடைய படைப்பு. அப்படிப்பட்ட படைப்புகள் எல்லாம் யாருக்கு கீழே கொண்டாந்துட்டார் இந்த வசனத்தின்படி? ஆதாமுக்கும் இன்னும் வேற யாராச்சும் ஒரு எக்ஸ்ங்கிற மனுஷகுமாரனாக கிறிஸ்துங்கிற ஃபியூச்சர் இந்த சங்கீதத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு கீழே கொண்டாடுறேங்கிறார். படிங்க. அப்ப சகல படைப்புகளும் யாருக்கு கீழே வந்துருதுங்க? பரிபூர்ண மனிதனுக்கு கீழாக. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இததாங்க நம்ம படிச்சோம்ல 110ஆம் சங்கீதம். மரித்து உயிர்த்த பிறகு வலது பாசத்துல உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன்னுடைய பாதபடியாக்கி போடுறாங்கிற அந்த தகுதியை அடைந்தவர் யாரு? அப்பனா ஆண்டவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி அவர் செல்ல பிள்ளை தான். இப்ப எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனத்தை படிங்க. இதே சங்கீத வசனங்களை சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கு. 7ல இருந்து படிங்க. யாருக்கு? ஆதாம், முதல் ஆதாமுக்கு. அடுத்தது இப்ப படிங்க. இப்ப இயேசு தேவதூதர்கள் சற்று சிறியவரா மனுஷனா வந்தார் இல்லையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி? அந்த மனுஷனாகிய இயேசு மரித்ததின் நிமித்தம் இப்ப பாருங்க, நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஆதியில இருந்து செல்ல புள்ள தானே ராஜாவாக மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடத்தை வச்சு முடிசூட்டினது எப்ப? இந்த வசனத்தின்படி. இது வால்யூம் 5ல 7th சாப்டர்ல மனுஷகுமாரன் ஒரு தலைப்புல சூப்பர் தலைப்பு, படிக்க முடிஞ்சா படிங்க, சரிங்களா? அப்ப அந்த மனுஷனா மரிச்சதுனாலதான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் பிதா. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் அவர் ராஜா இல்லை, செல்ல பிள்ளை, மடியில உள்ள செல்லப்பை. யோவான் 1:18 படிக்கிறோம். ஆனா இங்க ராஜா ஆகணும்னா அவர் மனுஷனாகணும். இப்ப சொல்லுங்க, அவர் மனுஷனா இருக்கும்போது தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்தாரா? இல்லையா? அதுலயே கொடுத்துட்டாருங்க. ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்காக நான் வர்றேன். இப்ப
ஏன்னா அப்பயே கொடுத்துட்டாருங்கிறதா விஷயம். மகிமையினாலும் கடத்தினாலும் முடிச்சு விட்டு விட்டார். யாரை நியாயம் தீர்ப்பதற்கு? அவருடைய படைப்பில் உள்ள தேவதூதர் முத கொண்டு கரப்பாம் பூச்சி வரையும் வச்சுக்கோங்க, மனுஷர் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுற காரியத்துல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் உலகத்தையும் நியாயம் தீர்ப்பீர்களே, 1, 2, 3 வசனத்துல தேவதூதர்களே நியாயம் தீர்ப்பீர்களே, ஃபியூச்சர் தான். அப்ப நம்ம இன்னைக்கு பாடம் கேட்டோம் இல்லையா, பரிபூரண மனுஷனாக உயிர்த்தெழுந்து போகும்போது அந்த செங்கோல் நம்மளுக்கு கிடைக்கும் போது அப்பதான் நம்ம தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதற்கான முழு அதிகாரம் நிச்சயமா இருக்குது. இப்ப பரிபூரண மனிதனா வாழ்ந்துட்டோம்னாலே அந்த அதிகாரம் இப்பயே நம்ம கைக்கு வந்துருது. இப்ப நீங்க சொல்லுங்க, பரிபூரண மனிதனா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகாரத்தை இப்பயே கொடுத்துடுறாரு தேவன். அதுதான் பூரண கிறிஸ்துவினுடைய இணையான வளர்ச்சிக்கு பூரண வருஷ தக்க வளர்ச்சி வளரணுங்கிறது தான் இப்ப நம்ம இங்க டெவலப் பண்ண வேண்டியது. இப்ப என்ன விஷயம், உங்க கேள்விக்கான பதில் என்னன்னா அது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதற்கு மனுஷனா இருக்கும் போதே அதிகாரம் கொடுத்துட்டாருங்கிறது சத்தியம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் உயிர்த்தெழுந்து போன பிறகு சர்வ வல்லமைக்குரிய பிதாவினுடைய திவ்ய சுபாவத்துல போனவங்க என்ன மாதிரி பவர் இருக்குன்னு நினைச்சுப்பாரு. அதுக்கான தகுதியே மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்காரு, தேவ தூதர்களுக்கு இல்லை. அவர்களையும் நாம் அதனாலதான் மனுஷகுமாரன் பாவத்தை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு மன்னிச்சார் இல்லையா? அவர் மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி மன்னிக்க முடிஞ்சிச்சு? சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டாச்சுங்கிறதா மனுஷகுமாரன். அவர் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை பிதா அட்வான்ஸாவே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்கு மட்டும் இல்ல, இந்த 1,44,000 பேருக்கும் அந்த தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பதற்கான பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல போனா, சாத்தான் ஏதேன் தோட்டத்துல காவல்காரர்களா வச்சதுனாலதான் அவனுக்கு ஒரு கஷ்டம். மனுஷனுக்கு நான் காவல்காரனா? ஆளுகைக்காரன் யாரு? ஆதம். அதேதான் இப்ப முழு மனுக்குலமுமே அந்த மாதிரி கண்டிஷன்ல சாத்தான் கீழ்பட்டு விழுந்து குண தூதர்கள் கீழ்பட்டு தான் இருக்க போறாங்கிறது தான் இதுல புரிந்து கொள்ளணும். இதுல வேற எதுவும் இருக்குங்களா? இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, சபை இருந்தாலும் இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வசனம் இருக்குல்ல, காலங்களையும் நேரங்களையும் ஆராய்வது உங்களுக்கு அடுத்தது அப்படின்னு. இப்ப நம்ம அதை சொல்றது கரெக்டா இருக்குமா? சரி, இப்ப நம்ம எந்த காலத்திலயும் சபை முடியும்னு இதுவரை நம்ம என் வாயால வந்தது இல்லை. இந்த டயத்துல சபை முடியும்னு நான் எங்கேயும் சொன்னது இல்லை. மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்றாங்க. நம்ம அப்படியான பதிவை செய்வது இல்லை. ஓகே, அப்படி சொல்றவங்கள்ட்ட போய் அந்த கேள்வியை கேளுங்க. அவ்வளவுதான் தயவா கேட்க முடியும். நம்ம எந்த நேரத்துல சபை முடியும்னு சொல்லல. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரையும் நான் சபை நினைக்க அது எப்படி முடியும் சார்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே ஓகே ஓகே. பெண்களும் சொல்லலாம். அதுலயே பாத்தீங்கன்னா 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா சபைகள்ல ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த அர்த்தத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் முறை உள்ள சத்தியத்தை அறிய வேண்டியபடி அறிவது, தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல கற்றுக்கொள்கிற தகுதியில சகோதரிகள் வர்றாங்க. கருத்து பதிவு பண்ணலாம்ல. இப்ப சகோதரிகள் இப்போ சில கருத்து சொன்னாங்க, அந்த மாதிரி விஷயம் தான். போதிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தீர்க்கதரிசிகள்னாலே என்னன்னா, இந்த பேசிக் சப்ஜெக்ட், இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள்னா அவங்க அத்தனை பேருமே என்னதான் தீர்க்கதரிசி. அந்த வகையில தான் நம்ம இதை சொல்ல வந்தோம். சபையை போதிப்பதற்கான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டும். ஓகே, தேங்க்யூ. வேற எதுவும்? மேக்சிமம் ஒருவேளை இந்த ஒரு கூடுகையை நம்ம ஈங்கூர்லயே ஈரோட்லயே வச்சு ஒரு நாள் ஃபுல்லாவே ஆராதனைக்கு அப்புறம் இப்படி கூட நம்ம தொடர்போம். ஒருவேளை இது மாதிரி கேள்விகள் எதா இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சா சொல்றோம், தெரியலன்னா உங்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். இதுதான் விஷயம். யாரா இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும் அந்த சத்தியம் வேத வாக்கியங்களை ஆராய்வது சகோதரிகள் ரொம்ப ஞானம் படைத்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா போதிப்பதற்கு தேவன் ஏன் கொடுக்கலங்கிறத கூட நம்ம பிற்காலத்துல அந்த பாடங்களை புரிஞ்சுக்கலாம், என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஏங்க எங்க போதிக்க கூடாது, எங்களுக்கு அந்த வர இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். எங்க எப்படி போதிக்கணுங்கிறதும் இருக்கு. சரிங்களா? சபைங்கிறப்ப கிறிஸ்து தலை சபை, அந்த ஒரு வகையில அது ஒரு நடைமுறை காரியத்திற்கான டிசிப்ளினை பத்தி சொல்லியிருக்காரு. இது இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா இது விசேஷ விதமா நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன், பொருத்தி பட்டணத்தார் வாயாடிக்கலாம்.
சரிங்களா? இதை எபிரேய ஸ்திரீகளுக்கு சொல்லலைங்க, அவங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு, பெண்களுக்கு என்ன இருக்குன்னு எல்லாமே தெரியும். இந்த கிரேக்க ஸ்திரீகள் எல்லாம் வாயாடிகள். அதனால உங்களை மாதிரி ஆளுகள் சபையில வாய துறக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் அந்த போதிக்க அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. வந்து அத ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த இங்க திருப்பூர்னே வச்சுக்கோ, இங்க சகோதரர்கள் யாருமே இல்லை, சகோதரிகள் தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது நீங்க சொல்லுங்க? இருக்கிறது அத்தனை பேர் சகோதரிகள் வச்சுக்க, சும்மா ஒரு கருத்துக்காக தானே சொல்றேன். சத்தியம் வந்து தெரியாத சகோதரர்கள் இருக்காங்க, சத்தியம் தெரிஞ்ச சகோதரர் இப்படி இருக்குல்ல, இப்படியே இருக்குது. நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கோ, சகோதரர்களே இல்லைங்க, 20 சகோதரிகள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவது? கூடி வரணும். என்ன பண்றது? சகோதரர்கள் இல்லாத பட்சத்துல சகோதரிகள் வேதத்தை பெரையா பட்டணத்தாரை போல ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தருக்கு புத்திமதிகளை சொல்லணும். சரிங்களா? அது ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அந்த அந்த வசனம் இருக்குல்லே புரியுதா? 32 நினைக்கிறேன், 35 ஸ்திரீகளுக்கு, 32 தான் அது படிக்கல. 32 அதுக்கு முந்தின வசனமா? நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இல்ல அது இல்ல, 14 31 பாருங்க. அந்த வசனம், அந்த வசனம். இதுக்கு பேர் வந்து பிரயா ஸ்டடி. இது வந்து போதனை இல்ல, பிரயா ஸ்டடி. பிரயா ஸ்டடினா சபையார்கள் எல்லாரும் ஒன்னாவது உட்கார்ந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சு, இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏன் இந்த வசனம் கூட இப்படி சொல்லுதுன்னு ஒரு சகோதரி அந்த ஒரு வசனத்தை எடுத்து சொல்லலாமா இல்லையா? அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த பிரயன் வகுப்பை தான் இந்த வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசன ஆலோசனை, டிஸ்கஷன் பார்ட். சரிங்களா? இது வந்து ஒரு பிரயன் ஸ்டடியை பத்தி உள்ள ஒரு வசனம். இப்ப ஆரம்பிச்சவங்க உங்களுடைய கன்க்ளூஷன் சொல்லுங்க. இது ஒரு நல்ல இதுலயே நீங்க 29 மேக்சிமம் சபையில நடக்கிறது என்னன்னு பாருங்க. 1 கொரிந்தியர், டைம் கொடுத்தீங்கன்னா நைட் வரையும் பேசுவேன் நான். பொறுங்க 26 படிங்களேன். இப்ப இத வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து கேள்வியாக மட்டும் எழுப்புகிறார். படிங்க 26 படிங்க, 14 26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது இது வந்து பொதுவான ஒரு விஷயமா சொல்லல. ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருத்தன் வியாக்கியானத்துக்குரிய அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், மறைபொருள்களை வெளிப்படுத்துறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், அந்த அந்நிய மொழிக்கான மொழிபெயர்ப்பு செய்கிறான். சகோதரரே இது என்னன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. அது அவரே நம்மள கேள்வியை கேட்டுவிட்டாரு. இது என்ன? இது பக்தி விருத்தியே இல்லைங்க, தெரியுமா? ஒருத்தன் போதிக்க மற்றவன் கேட்க, அப்படி சொல்லிவிட்டு இது என்ன, இது கரெக்டா கேட்க. ஒருத்தன் போதிக்க மற்றவர்கள் கேட்க, இது என்ன, இது பக்தி விருத்தியே இல்ல. அந்த பாடம் நடத்துறவர் ஒருத்தர் மட்டும் போதிப்பார், நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, கேட்கிறவர்களா மாத்திரம் தான் இருப்பீங்க. அப்படியே தொடர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம்ங்கிறத பிரயா வகுப்பாக நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா முழு சபையும் பக்தி விருத்தி அடையும்ங்கிறத வலியுறுத்துறாரு. அதனாலதான் போதிக்கிறவர் ஒருத்தர் இல்ல அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள எடுத்து போட்டுட்டு முழு சபையுமே தீர்க்க தரிசன வரத்துக்குள்ளாக வந்தீங்கன்னா அந்த சபை ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் தெளிவா, எல்லாரும் கற்கிறது, எல்லாரும் தேர்கிறது, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. புரியுதுங்களா? இந்த கான்செப்டே வேற. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில ஒருவர் போதிக்க, ஒருவர் தான் நடந்துகிட்டு இருக்கு. சபையை என்னைக்குமே பக்தி விருத்தியில கொண்டாடக்கூடிய எல்லாரும் பக்தி விருத்தி அடைய அந்த கான்செப்ட் பண்றது இல்ல. அது பெரியாம வகுப்பார்கள் மட்டும்தான் பண்ணாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்துல. இதுதான் அந்த ஒரு வியாக்கியானம். நன்றி. தேவனுடைய கிருபையினால புதிய ஒரு 2 கேள்விகள் 3 கேள்விகள் நம்ம பார்த்துக்கிறோம். எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறோம். வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. போன வாரம் உட்கார்ந்ததெல்லாம் டிஸ்கஸ் பண்றதா இருந்தது. ஆனா சந்தர்ப்பம் அமையல. நான் இன்னைக்கு எதிர்பார்க்காம, நானும் எனக்குமே அது தெரியல, எதிர்பார்க்காம
இத்தனை விஷயங்களும் இப்போ வந்தாச்சு. ஆக்சுவலா பிரதர் பாடம் எடுக்கணுங்க. சரி, சகோதரர்கள் ஒரு சில பேர் டிஸ்கஷனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, சொல்லுங்க. ஈரோட்ல அல்லது ஈரோட்ல ஒரு நாள் வந்து நீங்க சாத்தான் கட்டப்பட்டது வீட்டு இருந்தது அந்த ராஜ்யம் இது ஒரு நாள் இல்ல, இது மாதிரி கேள்விகளை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதான் இன்னும் கேள்விகள் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் பண்ணதுல ஃபுல்லா தெளிவடைஞ்சிட்டு பாடமா எடுக்கிறத காட்டில இந்த மாதிரி டிஸ்கஷன் பார்த்தா போனோம்னா கேள்வியை எழுப்பி வைங்க. அதை கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துருங்க. அதோட தயாரிப்போட நாங்களும் வந்துடுறோம். சரிங்களா? கொஞ்சம் நீங்க அதுக்கு ஒரு எடுப்படுத்து கேள்விகளை எனக்கு ஒரு லைன் அப்பா ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஒரு டைம் கொடுங்க. ஓகே, எல்லாரும் நாங்கெல்லாம் வந்து அதை மொத்தமா உட்காந்து இதுதான் பக்தி விருத்தின்னு சொல்றாரு. எல்லாரும் கற்க, எல்லாரும் தேர, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல, இதுதான் பக்தி விருத்தின்னு சொல்றாரு. ஒருவர் பேச கேட்பது வந்து பக்தி விருத்தி அல்ல. இது என்னன்னு கேட்டுட்டாரு. இது என்னையா நடத்துறீங்க நீங்க அப்படின்ட்டாரு. சரிங்களா? ஓகே, நன்றி. இப்போது முடிவு சொல்றதை சொல்றாரு. ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வீட்டிருக்கிற ஒன்றான வீதியை இல்லாத ஏகத்திற்கு பிரசித்த பரிசுத்த பரிசுத்த சதாகாலங்களிலும் போட்டிக் கொள்கிறேன். பரலோகத்திலேயே அப்பா, நாங்கள் கூட சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து இந்த நேரம் வரையிலும் உங்களுடைய பரிசுத்தாவின் பிரசன்னத்தினாலும் உங்களுடைய வழிநடத்துவதனாலும் தகப்பனை அவைக்குரிய விதமாக உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அதன் உட்பொருட்களை குறிப்பாக 2ஆம் வருகை 1000 வருட ராஜ்யம் ஆகியவற்றை குறிக்காத ஆழமான விவரங்களை புரிந்து கொண்டு தகப்பனே உங்களுடைய குமாரனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக அவர் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்துக்குள்ள ஆழமாக வளர தகப்பனே எங்களை மறுபடியும் ஒன்று கூட்டி இப்படியான ஒரு வேத ஆராய்ச்சிக்குள்ளாக மீண்டும் எங்களை வழிநடத்தி சரியான தெளிவான புரிதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வர நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கூட கொஞ்சம் இப்படியாக இந்த நாளிலும் காலையில் இருந்து இந்த நேரம் வரை எங்களை கண்ணின் கரிமனோடு பாதுகாத்து உங்களுடைய ஆவியினாலே நிரப்பி உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகளின் மூலம் எங்களை யோசித்த பெருவைக்காக மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கை இருக்கிறோம். தகப்பனை அப்பா, இந்த நாளிலும் கூட அந்த கொள்கையை முடிந்து நாங்கள் அனைவரும் எழுதி செல்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து நாங்கள் மீண்டும் எங்களை முகமுகமாக சந்தித்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் வரை உங்களுடைய பலமுள்ள தரம் உங்களோடு இருக்க விபாராட்ட வேண்டும் என்று கூட தெரிவிக்கிறோம். இப்படியாக இந்த சினிமா விளையாட்டை உங்கள் நேசகுமார் உங்கள் தர்ம நிகழ்ச்சிகளும் ஆண்டு மூலமாக இருக்கிறோம். எங்கள் நன்றி நடத்த